Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. மோடி எல்லாருக்குமாக பேசுகிறாரா? மோடி எல்லாருக்குமான பிரதமரா? இங்கு வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமாக தானே பேசணும். அப்படித்தானே பேசணும். அப்படி பேசலையே. இது நீங்க காங்கிரஸை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க எப்பயுமே என்ன நடக்குதுன்னா, ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாஜா செய்கிற அரசியலை செய்யறாங்க. இப்ப பார்க்க போறீங்கல்ல, நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் இப்ப பார்க்க போறீங்கல்ல சார். உங்களுக்கு 3% தான் சார். உங்களுக்கு 3.5 2.5 பார்க்க தான் சார் போறீங்க. பார்க்க தானே போறீங்க. யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போக போறாங்க, யார் யார் எந்தெந்த பிளேஸ்க்கு போக போறாங்கன்னு பார்க்க தானே போறீங்க. ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு நாள் உட்காராம போயிட போறோம். 8 கோடி மக்களும் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறார். கருவில் இருக்கிற குழந்தை கூட நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளி. கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்ல நரேந்திர மோடி அவர்கள் 18,000 ரூபாய் போடுறாரு. எல்லோரும் மோடியோடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறார். எத்தனை திமுக கரவேட்டியாங்க கூட போட்டோ எடுத்துட்டாங்க தெரியுமா? ஆமாங்க, எத்தனை பேர் போட்டோ எடுத்துட்டாங்க தெரியுங்களா? டிவில பாப்பாங்க உங்களை, அதனால சும்மா போட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன வேணா சொல்லுங்க நீங்க. டிவியில பார்த்தாங்க, யூடியூப்ல பார்த்தாங்க, என்ன வேணா சொல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய திமுக காரங்களே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன். நான் ஒரு இடத்துலயும் அதை சொல்லி எல்லாம் நான் ஓட்டு கேட்கல. வன்னியர் சமூக வன்னியகுல சக்திரிய பெருமக்களுடைய பிரச்சனைகளை நான் பேசுவேன். ஏன்னா நான் அந்த சமூகத்தில் இருக்கிறேன். அப்ப 10.5 இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஏவாவேலு செயல்படுகிறார்ன்றதை நான் எப்படி பேசாம இருக்கேன்? பிடிங்க முஸ்லிம்களுக்கு தான் தருவாங்கன்னு மோடி எப்படி சார் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? மன்மோகன் சிங் சொல்றாரு. அப்படியே முஸ்லிம்கள் உங்களுக்கு வன்மம்? மன்மோகன் சிங் சொல்றாரு, மோடி சொல்லல. மோடி தானங்க இன்னைக்கு சொல்றாரு. அதிக குழந்தை மன்மோகன் சிங் சொன்னதை மோடி சொல்றாரு. மல்லையாக்கு கடன் கொடுத்தது நீங்க, சொத்தை புடிச்சது ஓட விட்டது நீங்க. ஏன்னா மல்லையா ஓட விட்டது காங்கிரஸ். ஒரு அக்யூஸ்ட் எப்படி ஓடுவாரு? நீங்க நல்லா சொகுசா உட்கார வச்சு சோறு போட்டுருந்தா எப்படி ஓடுவாரு? நாங்க சொத்தை புடிச்சோம் அதனால ஓடினாரு. இன்னைக்கு சட்டையை பிடிச்சு இழுத்துருவாங்க சார். எதுக்குங்க? 13,000 கோடி சொத்தை புடிச்சு வச்சிருக்கோம். லண்டன்ல இருந்து மல்லையா என்ன கதறாருன்னு பாருங்க. வாங்கின கடனை விட 3 மடங்கு சொத்தை இந்தியன் கவர்மெண்ட் புடிங்கி வச்சிருக்குன்னு லண்டன்ல கதறாரு. இந்த தேசத்தின் மீது பாசம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கிற காங்கிரஸை அழிக்கணுங்கிற எண்ணம் வருங்க. பாரதிக்கு வெள்ளக்கார மேல இருந்தது பயம் கிடையாது. பாவேசு ஐயருக்கு வெள்ளக்கார மேல இருந்தது பயம் கிடையாது. எதிர்ப்புணர்வு, அதுக்கு பேர் பயம் கிடையாது. பிஜேபி ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல சார். தேசபக்தினா என்னன்னு இந்த நாட்டு மக்களுக்கு நாங்க சொல்லி தரல. சரி, உங்களை மாதிரி அந்நிய நாட்டு சித்தாந்தத்துல பாதிக்கப்பட்டு தேசபக்தினா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க சொல்லி தரோம். நாட்டு மக்கள் எங்க கூட இருக்காங்க, அவங்க உங்க கூட இருக்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்காதீங்க. நாட்டு மக்கள் அதிகமா எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிளைம் பண்ணிக்காதீங்க. அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் தான் தேசபக்தினா என்னன்னு தெரியல. அதான் நாங்க சொல்லி தரோம். நிர்மலா மேடம் சொல்லி நான் சொல்லல, மோடிஜி சொல்லி நான் சொல்லல, இந்த உலகம் சொல்லுது. இது டேட்டாங்கிறேன். 5வது பொருளாதார மிகப்பெரிய தேசம் இந்தியாங்கிறது இந்த உலகம் சொல்ற விஷயம்ன்றேன். அவங்க இவர் கணவர் சொல்லிட்டார், இந்த கில்லி பத்துல வெள்ளனா அடிச்சவன் சொல்லிட்டான். இதெல்லாம் பேச்சா இது? தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டு வேட்பாளராக திருவண்ணாமலையில் ஓட்டு கேட்டு வாக்குகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. எப்படி இருக்கும் ரிசல்ட்? அண்ணாமலையார் அருளால ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப கான்பிடென்டா இருக்கீங்க. மக்கள் காட்டின அன்பு, மக்கள் காட்டின வரவேற்பு, உண்மை சொல்லணும்னா தேர்தலுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னதாகவே வெற்றி பெற்ற உணர்வு வந்துவிட்டு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கிற அன்பு. அந்த வகையில மக்களுடைய அன்பை நான் மிகப்பெரிய அளவில் பெற்றுட்டேன். ஊடகங்கள்ல சொல்லும் போது 300 கிராமத்துக்கு மேல 410 கிராமமா? ஆமா, 410 பஞ்சாயத்து உள்ள நிறைய கிராமங்கள் இருக்கும். அது கிராமங்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் வரும். நான் அதான் இப்போ இன்னைக்கு காலையில ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அவர் நான் போன இடங்கள்லாம் ஃபாலோ பண்ணி 387 கிராமத்துக்கு போய் நீங்க மைக்கு பிடிச்சி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் அனுப்பிச்சார்.
அத்தனை இடங்களிலும் மக்கள் என் மீது காட்டிய அன்பு, ம். நீண்ட நேரம் காத்திருந்து சந்தித்த மக்கள், ம். அதே வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை தான். பிஜேபி இறைவனுடைய அருள். ஓகே, பிஜேபிக்கான களம் அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்குதா? பிஜேபிக்கான வரவேற்புன்றது மக்கள் மத்தியில இருக்கா? தாமரைன்ற ஒரு சின்ன மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கா? போன இடங்கள்ல ஆமான்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அந்த அந்த தாக்கம் கூட்டப்பட்ட கூட்டமா அல்லது தானாக வந்து சேர்ந்து நின்று உங்களுக்கு வரவேற்பு கொடுத்த கூட்டமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30% இடத்துல கூட்டப்பட்ட கூட்டம் தான். ஆனா 70% இடத்துல கூட்டின கூட்டம். நிர்வாகிகள் ஒரு வேட்பாளர் வராரு அப்படின்றதுனால மக்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஒரு 10 பேர் வாங்க அப்படின்னு அழைத்து கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆனா பல இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்பாடு இல்லாமல் போன கிராமங்கள் எவ்வளோ கிராமங்கள். ஒரு கிராமத்துல வந்து நான் பிரச்சாரம் முடிச்சுட்டு இன்னொரு கிராமத்துக்கு போகணும். மணி 9:30, இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கிராமம் போகலாம், அவ்வளோதான். போயிட்டு இருக்கும்போது குறுக்கால 2 வீலர் நிற்கிது. நான் போயிட்டு இருக்கிற ரோட்ல நடுவில் 2 வீலர் நிப்பாட்டு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊருக்கு வராம நீங்க எப்படி போவீங்க, வாங்க வண்டி திருப்புங்கன்றாங்க. பிஜேபிக்காரங்களா? பிஜேபியா? ஏங்க என்னங்க, திமுக காரங்களா கூட போறாங்க. பிஜேபி கூட்டணி கட்சியினர் எல்லாரும் சரி வலுக்கட்டாயமா கூப்பிடுறாங்க. அங்க போனா ஒரு 100கணக்கான பேர் நின்று வரவேற்கிறாங்க. இது நீங்க கூடுங்க கூட்டம்னு சொல்லுவீங்களா, கூட்டின கூட்டம்னு சொல்லுவீங்களா? அதனால வந்து அந்த அன்பு, அதான் சொல்றேனே, அதோடைய நிறைவுல நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு நக்கல் பண்ணாலும் இப்ப எனக்கு வந்து அது கேட்க கூட நக்கல் எல்லாம் பண்ணல சொல்றேன். நான் சொல்றேன். அதே போல தாமரை சின்னம் போயிடுச்சா, சேர்ந்துருச்சான்னு கேக்குறீங்க. தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி பேரும் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகள். சுவாமி பிரம்ம யோகானந்தான்னு ஒரு சுவாமிஜி பாரத மாதாவுக்கு கோயில் கட்டினார். திருவண்ணாமலையில நான் ஜெயிக்கணுன்றதுக்காக கிரிவலம் வர்றார். அவரு கூட கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் போறேன். நான் அவருக்கு இளநீ வாங்குறதுக்காக இளநீ கடைக்கு போறேன். அந்த இளநீ கடைக்காரர் சொல்றாரு, இளநீ வாங்கிட்டு இருக்க, ஜஸ்ட் என்னன்னா நான் தான் வேட்பாளரே, தெரியும்ல, தெரியுண்ணே, தாமரைக்கு ஓட்டு போடுங்க. ஆனா நீங்க கேட்டாலும் கேட்கறதுனால நான் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு 1.25 ஏக்கர் நிலம் இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாரு. நான் அதோடைய பயனாளி. நான் கண்டிப்பா இந்த முறை மோடிக்கு தான் என்னுடைய ஓட்டு அப்படின்னு அந்த இளநீ கடைக்காரர் சொல்றாரு. இப்படி 8 கோடி மக்களும் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறார்கள். கருவில் இருக்கிற குழந்தை கூட நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளி. கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்ல நரேந்திர மோடி அவர்கள் 18,000 ரூபாய் போடுறாரு. இங்க எல்லோரும் மோடியோடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறார். ஆகையால நீங்க போய் கட்சியை கொண்டு போய் சேர்க்கணுமா, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா, இந்த கேள்விக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஆல்ரெடி அவருடைய திட்டத்தினுடைய பயன்கள் சென்று சேர்ந்து விட்டது. இதுவரை களத்தில் வந்து திமுக அதிமுக மக்களோடு ஒன்றி இருக்காங்க, மக்களின் வீட்டுக்குள்ளார இருக்காங்க. பிஜேபி அப்படி மக்களின் வீட்டுக்குள்ள போக முடிந்ததா? அதாவது வீட்டுக்குள்ளனா நேரா வீட்டுக்குள்ள போறது இல்ல, அவங்களோட அடாப்ட் ஆக முடிஞ்சதா? அந்த அளவுக்கு உங்களுக்கான அந்த மரியாதை கிடைத்ததா, வரவேற்பு கிடைத்ததான்னு நான் தான் சொல்றேங்க. இன்னமுமே திமுக அதிமுக தான் இருக்காங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் அதிகமா மக்கள்கிட்ட பேசினாரு, அதிகமா மக்கள் வந்து அவர்கிட்ட கை கொடுத்தாங்க, அதிகமா மக்கள் வந்து இது பண்ணாங்க, ஒரு ரிசப்ஷன் கொடுத்தாங்க, அன்பை காட்டினாங்க அப்படின்னு சொன்னா அது அஸ்வத்தாமன் தான். அதே மாதிரி ஒரு வேட்பாளர் அதிகமா மக்களை சந்திச்சாரு, 1000 கணக்குல மக்களை வந்து அதிகமா சந்திச்ச வேட்பாளர் அஸ்வத்தாமன் தான். அதனால மக்கள்கிட்ட பிஜேபி போயிடுச்சா அப்படின்ற கேள்வியெல்லாம் அவசியம் இல்லை. என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில வந்து நீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கனாலே, அன்னைக்கு வந்து கேட்டீங்கல்ல எலெக்ஷன் டைம்ல, இப்போ போய் கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆகையால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது மக்களோடு மக்களாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு. அதனாலேயே பிஜேபிக்கு அந்த தன்மை என்பது அதிகம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, அரசியல் ரீதியாக அணுகுவதை விட சேவை ரீதியாக மக்களை அணுகுவது அப்படிங்கிறது பிஜேபியோடைய பழக்கம். உதாரணத்துக்கு இப்போ வந்து பேஜ் பிரமுக பக்க பொறுப்பாளர் போட்டு ஓட்டு போட்டு அந்த மாதிரி அணுகிறத விட பிஜேபிக்காரர் என்ன பண்ணுவோம்னா, கொரோனாவில் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, ஹோமியோபதி மருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரி சேவை ரீதியாக அணுகுவது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிஜேபியில். அதாவது மற்ற கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள்கிட்ட போவாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு போகிறது.
ஆனா பிஜேபிக்காரங்க எல்லா நேரத்திலயும் மக்கள்கிட்ட இருப்பாங்க, மக்களுக்கு போய் சேவை செய்வாங்க, மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். கொரோனா பீரியட்ல நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கொரோனா பீரியட்ல எல்லா கட்சிக்காரங்களும் வீட்டுல இருந்தாங்க. ஆனா வெளியில வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு கொரோனா வாங்கி செத்தவன் பிஜேபிக்காரன். மழை வெள்ளமா எல்லா கட்சிக்காரங்களும் உள்ள இருந்தாங்க. கட்சி ரீதியாகவே கட்சி கட்டளை இடுது, நீ போய் கொடு, போய் மோடி கிட்டன்னு சொல்லி மல்லிகை அரிசி பருப்பு வாங்கிட்டு போய் நீ மக்களுக்கு கொடுன்னு கட்சி கட்டளை போடுது. எல்லா கட்சியிலும் பண்ணாங்களே, திமுக அதிமுக பண்ணாங்க சார். கொரோனாவில யார் சார்? ஆமா சார், திமுக ஜே அன்பழகன் இறந்து போனாரு. இங்க பாருங்க, நீங்க வந்து ஜே அன்பழகன் டி நகர், நீங்க மழை வெள்ளத்துல வந்த பரிசு பொருள் ஸ்டிக்கர் ஓட்டுறத பத்தி நான் பேசல, டைரக்டா சொல்றேன். நீங்க கொரோனாவில செத்தவங்க கணக்கு கேட்கல, நான் கொரோனாவில் நேரடியாக மக்களிடம் இதை ஒரு கட்சி பணியாக கட்சி இட்ட கட்டளையாக செய்தது அப்படின்னா பிஜேபி மட்டும்தான். திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு வீடியோ கால்ல என்னப்பா அங்க என்ன போயிட்டு இருக்குது, மக்கள் எல்லாம் பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேட்ட வீடியோ சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வருது இல்ல? அதெல்லாம் ஏன் சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வருது? அதெல்லாம் ஏன் சொல்றீங்க? சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நான், சீரியஸா பண்றவங்கள பத்தி பேசி இல்ல, அவங்களும் தான் சீரியஸா பண்ணாங்கன்னு நான் பதில் சொல்லிட்டேங்க. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் தம்பி, கேமரா தம்பி, அவர் உனக்கு புரிஞ்சிச்சுல்லப்பா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन. பிஜேபிக்கான வரவேற்பு கூடி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகணும் இல்ல? ஆகுமா? வெற்றின்றத உறுதியா நீங்க நம்பலாம். வெற்றிகள் என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் உட்பட தமிழ்நாடு முழுமைக்கும் பிஜேபிக்கான வரவேற்பு என்னவா இருக்கிறதா நீங்க உணர்றீங்க பிஜேபி கட்சிக்காரங்க? சார், பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்றது இல்லை சார், ஆல்ரெடி நாங்க கால் பதிச்சிட்டோம். இன்னும் அந்த கேள்வி வந்து திருப்ப கேட்கறது காரணம், ஏதோ பிஜேபி என்னமோ இப்பதான் உள்ள வரப்போற மாதிரி, எங்க இருந்தோ வரப்போற மாதிரி. எங்க கால் பதிச்சீங்க? ஏங்க ஆல்ரெடி 4 எம்எல்ஏ இருக்குங்க சார். அது வேற ஒரு கட்சியோட முதுகில் சவாரி செய்து நீங்க. சரி, இப்ப திமுக வந்து கூடனா கூட்டணியில தான் வச்சிருக்காங்க. சரி, இப்ப திமுக ஆட்சியில இருக்கு தமிழகத்துல, எத்தனை கட்சி கூட்டணி? பட் ஆனா வந்து இந்த முறை தனித்த அடையாளத்தோடவே அவங்க தனித்த அடையாளம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்பயும் கூட்டணி தான். நீங்க இது மாதிரி ஒரு கட்சியை சொல்லவே கூடாது. இப்ப வந்து அதிமுக கூட்டணியில 4 எம்எல்ஏ இருந்தப்ப அதிமுக கூட்டணி, அப்ப மத்த அதிமுக அணின இடங்கள்ல எங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்குல்ல? இப்ப பாக்க போறீங்கல்ல, நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் இப்ப பாக்க போறீங்கல்ல சார். உங்களுக்கு 3% தான் சார், உங்களுக்கு 3.5 2.5 பார்க்க தான் சார் போறீங்க, பார்க்க தானே போறீங்க. யார் யார் எந்தெந்த இடத்துக்கு போக போறாங்க, யார் யார் எந்தெந்த பிளேஸ்க்கு போக போறாங்கன்னு பார்க்க தானே போறீங்க. ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு நாள் உட்காராம போயிட போறோம். சரி, அப்ப பாருங்க, அது திருவண்ணாமலையில பாருங்க, வேற மத்தெல்லாம் அப்புறம் திருவண்ணாமலையில பாருங்க என்ன இருக்கு. அண்ணாதுரை சந்தோஷமா திரு ஸ்டாலின் அவர்களோட நின்று புகைப்படம் எடுத்துட்டாரு. அழுதுனாங்க இருப்பாரு. என்ன இதெல்லாம் ஒரு லாஜிக்காங்க? நேத்து எல்லாரையும் கூப்பிட்டு வேட்பாளர்களை சந்திச்சு அண்ணாதுரை அருமையா போஸ்ட் கொடுக்குறாரு, நான் பார்த்தேன். என்ன இப்ப என்ன பண்ணணுங்க அவரு? சந்தோஷமா இருக்காரு அவரு. நீங்க சந்தோஷமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அண்ணாதுரை ஏதாவது பிரச்சார வழியில சந்திக்கிற மாதிரி இல்ல? அவரை சந்திக்கல, அவரு பேசவும் இல்லைங்க, பிரச்சாரத்துல பேசவே இல்லை. அவர் ஏவா வேலு பேசுவாரு, இல்லைன்னா பிச்சாண்டி பேசுவார். அவர் வணக்கம் கூட சொல்லல. அண்ணாதுரை திமுக வேட்பாளர், என்ன 5 வருஷம் எம்பியா இருந்தாரு, பேசவே இல்லை. மாதிரி ஒருத்தர் எம்பியா இருந்திருக்காரு. மக்கள் எனக்கு ஒருத்தர் ஜனங்கதான் ஒருத்தர் சொன்னாங்க, ஆனா நீங்க எல்லாம் போற இடத்தெல்லாம் பேசுன்னு பேசுறீங்க, அவர் பேசுனதே இல்லை தெரியுமா, நோட் பண்ணீங்களான்னாரு. அப்புறம் தான் நான் கேட்டேன் எங்க ஆளுங்கள்ட்ட, இல்லைங்க பேசவே மாட்டாருங்க, இவர் பேசுவார் இல்ல அவர் பேசுவார், அவர் கம்முன்னு தான் நிப்பாரு. ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தா நீங்களும் அவரும் கூட விவாதிச்சிருப்பீங்கல்ல? அதுக்கு அவரு தயாரா இருக்கணும்ல, பேசவே மாட்டாரு. அவருடைய வார்த்தைக்கு என்னங்க இப்படி ஒரு வேட்பாளர் போய் பேசவே மாட்டாரு? அது ஒரு அவரு. நான் ஏதாவது அலிகேஷன் நாங்க சொல்றேன், நடந்த விஷயத்த சொல்றேங்க, மக்கள் சொல்றது. 5 வருஷமா பார்லிமெண்ட் போய் வந்திருக்காரு சார். போய் என்ன பண்ணாரு? திருவண்ணாமலைக்கு என்ன வந்தது? திருவண்ணாமலை எவ்வளவு, நீங்க அதை பாருங்க, தொகுதி முழுசும் பயணிச்சிருக்கேன், கிராமமா போயிருக்கேன். ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் இப்ப எனக்கு கூட எனக்கு செழிப்பா ஞாபகம் இருக்கு, மறக்காம இருக்காது. அது 5 வருஷத்துல நான் தீர்க்கிற வரைக்கும் அது எதுவுமே எனக்கு மறக்க போறது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுங்களா? முக்கியமாக அந்த பகுதியில வேலை வாய்ப்புங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பசங்களுக்கு அங்க உள்ளுக்குள்ள வேலை வாய்ப்பே கிடையாது. ஒரு 50 பேர் வேலை செய்யறது கூட அங்க இண்டஸ்ட்ரி கிடையாது. புரியுதுங்களா? ஆகையால பார்லிமெண்ட் போனாரு, அங்க வந்து கேண்டீன்ல போயிட்டு போண்டா இருந்தது சாப்பிட்டாருலாம் சொல்லாதீங்க. மக்களுக்கு என்ன, முதல்ல ஒரு எம்பினா குறைந்தபட்சம் ஒரு குடும்ப தலைவன், ஒரு அப்பா எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த எப்ப பாரு நினைச்சின்னு இருக்கானோ அப்படிப்பட்டவன் தான் சார் எம்பி. நீங்க வந்து உங்களுக்கு மக்கள் பிரச்சனைகள், மக்களுடைய நம்ம பகுதிக்கு என்ன வேணும், தொலைநோக்கு பார்வையா என்ன வேணும், இப்ப இதை பண்ணா 20 வருஷம் கழிச்சு அது எந்த விதத்துல மக்களுக்கு பயனடையும், எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்கணும், எந்தெந்த திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் சேராம இருக்கிறது, இதெல்லாம் புதுசா நமக்கு வேணும், இப்படி யோசிச்சுட்டே இருக்கணும் சார்.
அப்படிலாம் அவர் யோசிச்சாரா? பல இடங்களுக்கு நன்றி சொல்ல கூட வரல. தேர்தலில் ஜெயிச்சுட்டு பல செங்கம் பகுதியெல்லாம் வரவே இல்லை, நன்றி சொல்லவே வரல பல இடத்துல. அதுக்கப்புறம் அதான் நான் போற இடத்துல எல்லாத்துலயும் கேட்டேன். நான் சொன்ன பாருங்க, இந்த 387 பாயிண்ட்லயும் கேட்டேன், உங்க எம்பி யாராவது பாத்துருக்கீங்களா 5 வருஷத்துல? ஒருத்தர் கூட பார்த்தேன்னு சொல்றீங்களே, ஒருத்தர் ஒரு ஃபார்மாலிட்டி கூட. கூட்டத்தில் யாராவது திமுக காரங்க கூட இருப்பாங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல பேசும்போது, அவங்க கூட சொல்லிங்க. எத்தனை திமுக கரவேட்டியாங்க கூட போட்டோ எடுத்துட்டாங்க தெரியுமா? ஆமாங்க, எத்தனை பேர் போட்டோ எடுத்துட்டாங்க தெரியுங்களா? டிவில பாப்பாங்க உங்களை, அதனால சும்மா போட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன வேணா சொல்லுங்க நீங்க, டிவில பார்த்தாங்க, யூடியூப்ல பார்த்தாங்க, என்ன வேணா சொல்லுங்க. சரி, ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய திமுக காரங்களே ஓட்டு போட்டுருக்காங்க. உங்களுக்கு சொன்னாங்க, ஆனா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், வேலை செஞ்சோம், கட்சி சொன்னிச்சு வேலை செஞ்சோம், உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஏன்னா வளர்ச்சி விரும்புறாங்க மக்கள். உங்களை இம்போர்ட்டட் வேட்பாளரெல்லாம் பார்க்கல, அதாவது கள்ளக்குறிச்சி பண்ணவர், இறக்குமதி செய்யப்பட்டவர். திருவண்ணாமலை இருந்து 1.25 மணி நேரத்துல போகப்பட்டு எங்க ஊரு, அது எப்படி இம்போர்ட்? ஆனா நம்ம லண்டன்ல இருந்தா வந்து அப்படி பார்த்தா ஏவாவேலும் நானும் ஒரே மாவட்டங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாங்க 2 பேரும். அவரு மட்டும் மண்ணின் மைந்தர் ஆயிட்டாரு, நாங்க மட்டும் இம்போர்ட் ஆயிட்டோமா? அவரு எங்க அண்ணன் காடு வெட்டி கூறவர்கள் நிற்கும் போது இதை தான் சொன்னாங்க, வெளியூருக்காருன்னு. அவருக்கு சொன்ன அலிகேஷன்ஸ் தான் எனக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் பார்த்து நடக்குமா? மக்களுக்கு ஒண்ணு, அவருக்கு சொந்தக்காரன் அதிகமா, எனக்கு சொந்தக்காரன் அதிகமா திருவண்ணாமலையில. இனி எவ்வளவு பேர்? இதுதான் அடுத்த கேள்வி கேட்க வந்தேன். நீங்க நிறைய இடங்கள்ல வன்னியர் சமூகம், காடு வெட்டி குரு, ஐயா ராமதாஸ் அவர்கள், இதெல்லாம் நீங்க அடையாளப்படுத்தி காட்டுனீங்க ஓட்டு கேட்கிற இடத்துல அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு நாள் பார்த்தேன், நீங்க அப்படியே பொதுவா தான் பேசிட்டு இருந்தீங்க, எல்லாமே பேசுனீங்க. ஆனா சில இடங்கள்ல அந்த லைட்டா ஒரு இது வந்து போனது, அந்த வாட. நான் வன்னியர் சமூகத்தை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன். நான் ஒரு இடத்துலயும் வந்து அதை சொல்லி இல்ல நான் ஓட்டு கேட்கல. சரி, வன்னியர் சமூக வன்னிகுல சக்திரிய பெருமக்களுடைய பிரச்சனைகளை நான் பேசுவேன், ஏன்னா நான் அந்த சமூகத்துல இருக்கிறேன். அப்ப 10.5 இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஏவாவேலு செயல்படுகிறார்ன்றதை நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? அது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறதுனாலதான் பேசணும் அவசியம் இல்லையே. சார்ந்து இருக்கிறேன், அதனால பேசுறேன். சாராம இருந்தாலும் பேசிருப்பேன். குறும்பர் சமூகத்தை பேசுறேனே. நான் வந்து பாருங்க, சமூக நீதிக்கு எதிராக திருவண்ணாமலை பாராளுமன்றத்தில் இருக்கிற மக்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10.5 வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நேரடியாக ஏவாவேலு பேசுறாரு. நான் அதை சொன்ன அஸ்வத்தாம வன்னியர் அதனால பேசுறாருன்றீங்க. ஓகே, குறும்பர் சமூகத்துக்கு இல்ல, இது நான் பதிவு பண்ணிடுறேன். செந்தில்குமார்னு ஒரு பேருந்து பயணி என்னோட பக்கத்துல அருகில் வந்து, நான் திருப்பத்தூர்ல தான் பஸ் ஏறினேன், என் கூட உட்காந்து ராத்திரி 1 மணிக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அவர் குறும்பர் சமூகத்துக்கு சார், நிச்சயம் அந்த பேட்டியை பாப்பாருன்னு நினைக்கிறேன் செந்தில்குமாரன். அவர் சொல்றாரு, யாருமே பேசலையா சார் எங்க சமூகத்துக்கு? சார், அவர் வாங்கி தராரோ வாங்கி தரையோ, இல்ல இந்த கவர்மெண்ட் பண்ணுதோ பண்ணலையோ, எங்களை பத்தி ஒரு எம்பிசியாவும் எஸ்டியாவும் நாங்க பிரிஞ்சிருக்கோம் சார், எங்க அடையாளமே இல்ல சார், அதை நாங்க கேட்டுக்கிற, யாருமே பேசல, அவர் பேசினார் சார் அப்படின்றாரு. உங்களை ஹைலைட் பண்ணி சொன்னார். அதை நான் பேட்டிலே அதை பதிவு பண்ணேன். நான் ஒரு பாயிண்ட்டுக்கு போறேங்க, அது வந்து குறும்பர் சமூக பெருமக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல நான் போய் பேசுறேன், அவ்வளவுதான். பேச ஆரம்பிக்கும் போது இறங்க சொன்னாங்க. இறங்கி நீங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க அப்படின்றாங்க. அந்த அவங்களுடைய பாரம்பரிய நடனத்தை ஆடிக்கொண்டே என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போறாங்க. ஒரு கோவில் வாசலை வச்சு தலையில தேங்காய் உடைச்சு எனக்காக நிறுத்தி கட்ட மாட்டாங்க. அந்த தலையில அது அவங்களுடைய பாரம்பரிய பதிவு பண்ணாரு, என்கிட்ட சொன்னாரு. அதை தலையில ஒவ்வொருத்தரும் 4 தேங்காய் 5 தேங்காய் உடைச்சிக்கிறாங்க. மதேஷ், நான் எனக்கு எல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. யோசிச்சு பாருங்க, நான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க நேர்த்தி கடன், அவ்வளவு ஒரு கடினமான ஒரு நேர்த்தி கடனை பண்றேன். அதான் நான் சொன்னேன், ஏங்க நான் ஜெயிச்சிட்டேன்ற உணர்வு எனக்கு எப்பயோ வந்துருச்சிங்க அப்படின்னு. புரியுதுங்களா? மக்களுடைய அன்பை பெறுவது அப்படிங்கிறது அரசியலில் பயணிக்கிற பலருக்குமே கிடைக்காத ஒரு வரம். அந்த வரம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது லட்சக்கணக்கானுடைய மக்களுடைய அன்பை நேரடியாக அனுபவித்து அந்த 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 அன்பை பெற்ற அந்த ருசி இருக்குல்ல, அதோட அந்த நிறைவோட நான் இருக்கேன். இல்ல, கடலூரோ உளுந்தூர்பேட்டையோ உங்களுக்கு அந்த மாதிரி கடலூரோ எம்பி அந்த மாதிரி தொகுதியோ கிடைக்காம இப்படி கிடைச்சிருக்கு, அதை விட இது சிறப்பு தான் நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, வேலை செஞ்ச இடத்துல கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது சுலபம். இப்போ உதாரணத்துக்கு கடலூர்ல இருக்கிற எல்லா கிராமமும் எனக்கு அத்துப்படி. திருவண்ணாமலை அப்படிங்கிறது நான் பல நேரங்களில் பயணித்திருக்கிறேன். என்னுடைய உறவுக்காரர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, நமக்கு வேலை செய்த ஒரு இடம், அரசியல் ரீதியாக வேலை செய்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சற்று கடினமாக இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த பகுதி மக்கள் என்னை ஏற்றுக்கொண்ட விதம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இன்னொன்னு, நான் காட்டின ஒரு அன்பு, அக்கறை. நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு வடிவமைப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட நேரம்ன்றது நோ டைம்.
உண்மையை சொல்லணும்னா 2 மணிக்கு வந்து 12 மணிக்கோ சம்திங் மதியத்துல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, திருவண்ணாமலையில அஸ்வத்தாமன் நிற்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் போது தான் எனக்கும் தெரியும். திருவண்ணாமலை நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன்ல, வாழ்த்துக்கள் சொன்னேன். நீங்க அப்ப கூட அப்படியா பேர் போட்டிருக்காங்களான்னு நீங்க எனக்கு இப்பன்னு தெரியும். நாம வந்து நிக்கிறது கட்சி சொன்ன தொகுதிகள் வேற, கூட்டணி விஷயங்கள்னால அது மாறுது. அதுல இருந்து ஒரு ஓரிரு மணி நேரங்கள்ல ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு இதுக்கு பேட்டி கொடுக்குறேன், தினமலருக்கு பேட்டி கொடுக்குறேன். அப்போ நீங்க திருவண்ணாமலை நிக்கிறீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. அந்த இன்டர்வியூல நான் சொன்னதெல்லாம் தான் வாக்குறுதிகள். அதை உட்காந்து தனியா டீம் போட்டு அதெல்லாம் எழுதல. ஏன்னா எனக்கு தெரியும் அது என்னுடைய ஏரியா. கடலூருக்கு நீங்க வச்சிருந்ததை அப்படியே திருவண்ணாமலைக்கு இல்ல கடலூருக்கு வந்து வேலை வாய்ப்பு பெரிய போக்கஸ் இல்ல, திருவண்ணாமலைக்கு வேலை வாய்ப்பு பெரிய போக்கஸ். கடலூருக்கு ஏர்போர்ட் சொல்லல, திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் சொல்றேன். கடலூர்ல எல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கா? வேலை வாய்ப்பு இங்க கடலூரோட பெரிய பிரச்சனை. கடலூரை விட வேலை வாய்ப்பு என்பது திருவண்ணாமலையில பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா போய் பக்கத்து ஸ்டேட்ல மரம் வெட்ட போய் இறந்தவங்க, புரியுதுங்களா? இந்த ஜவாது மலையில போனீங்கன்னா பேர குழந்தைங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும் இல்ல வேற ஏதாவது எஸ்டேட்டுக்கும் வேலையில இருப்பாங்க. வேலை வாய்ப்பு என்பது அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அங்க இருக்கிற மக்கள் வந்து பொருளாதாரத்துல வாழ்வாதாரத்துல முன்னேற முடியாமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கடலூர்ல வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லையான்னு அங்க இருக்கு, அதை விட திருவண்ணாமலையில அதிகமா இருக்கு. இப்ப கடலூருக்கு நான் ஏர்போர்ட் சொல்லல, ஆனா திருவண்ணாமலைக்கு நான் ஏர்போர்ட் சொல்றேன். திருவண்ணாமலைக்கு என்று ஒரு சில விஷயங்கள், இப்ப குருபர் சமூக மக்கள் வந்து கடலூர்ல கிடையாது, ஆனா இங்க இருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதிகள் அனைத்துமே நான் வந்து பயணப்பட்ட பகுதிகள், அங்க இருக்கிற பிரச்சனைகளை நான் ஆல்ரெடி பார்த்ததுனாலதான் என்னால நோன் டைம்ல இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால சொல்ல முடியுது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஃபீல்டு ஒர்க் பண்ணி அனௌன்ஸ் பண்றோம். அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட். இப்ப ஜவ்வாது மலைக்கு என்கிட்ட டீடைல்டு ப்ராஜெக்ட் இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி அந்த பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பை, தொழில் வாய்ப்பை பரவலாக்கணும். இப்ப சாம அரிசி இங்க விளைவிக்கிறாங்க, அது விலை வந்து பாத்தீங்கன்னா 38 ரூபாய் அவங்க கொடுக்கறது. இப்ப நாம சாம எவ்வளவுக்கு வாங்குறோம் மெட்ராஸ்ல? எவ்வளவு? 70 ரூபா 80 ரூபா இருக்குமா? அரை கிலோ. 1 கிலோ பாத்தீங்கன்னா 180 ரூபா 160 ரூபா ஒரு கிலோ. 38 ரூபாய்க்கு அவன் விற்கிறாங்க. அவங்க 38 ரூபாய்க்கு விற்கிறத நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம்? 160 ரூபாய்க்கு வாங்குறோம். நான் என்ன சொல்றேன்னா 38 ரூபாய்க்கு நாங்க அங்க மலையிலே நாங்க என்ன பண்ணுவோம், அதை ப்ராசஸ் பண்ணி பாக்கெட் போட்டு கீழே அனுப்பிடுவோம். அந்த 120 ரூபா லாபம் எங்களுக்கு, ஏன்னா என் மக்களுக்கு, மீன்ஸ் அந்த ஜவாது மலையில வாழ்கிற அந்த மக்களுக்கு. இதுதான் ப்ராஜெக்ட். இது மாதிரி ஒவ்வொன்னும் எடுத்து என்ன பண்றோம், ஜவாது மலை புலினா அது உலக ஃபேமஸ், அதை நாங்க எப்படி ப்ராசஸ் பண்ணி மேல இருந்து கீழே கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் நான் போய் மக்கள் உள்வாங்கிட்டாங்களாங்க. அந்த மக்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு, நமக்கு இவருக்கு ஓட்டு போடுவோம், இவரை ஜெயிக்க வைப்போன்ற அந்த மனநிலைக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது வந்திருப்பாங்க நினைக்கிறீங்களான்றது உங்களுக்கு ரிசல்ட் ஜூன் 4 தெரியும். நீங்க அதுல நான் பாக்கெட்ல காட்டுறேன் உங்களுக்கு, மலைகள்ல உங்களுக்கு நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும். அது விஷயம் இல்ல, உள்வாங்குறப்ப ஒருத்தட்ட பேசுறோம்னு வைங்களேன், நம்ம நினைக்கிறோம் மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு இதெல்லாம் புரியுமா புரியாதா அப்படி கூட நீங்க நினைச்சு இந்த கேள்வி கேட்கலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம நகரத்தில் வாழ்வது ஒரு படித்த, நம்ம இந்த என்ன சொல்றது, ஒரு நாகரிகமாக தெரிகிற ஒரு சென்னையில இருக்கிற ஒருத்தருக்கு புரியதை விட கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையுடைய பல கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். நான் இது மலைவாழ் மக்கள்கிட்ட பயணப்பட்டு பேசும்போது யாருக்குமே புரிய வைக்கிறதுக்கெல்லாம் சிரமமே படல. அவங்களாம் டக்குன்னு என்ன சொல்றது, அதை உள் வாங்கிக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பிச்ச விஷயத்துக்கு வரேன். குறும்பர் சமூக மக்களுக்கு எஸ்டி பட்டியல் பேசிட்டு இருக்கேன். ரெட்டியார் சமூக பெருமக்களுக்கு அவங்க ஓசி சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க, பிசி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. பிசியில வர்ற ரெட்டியார் சமூகத்துக்கும் பிசி கொடுக்க மாட்டாங்க, அதை பேசியிருக்கேன். மலைக்குறவர் சமூக மக்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட்ல எஸ்டியில இருக்காங்க, எஸ்டி சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேது, அதை பேசியிருக்கேன். புரியுதுங்களா? எல்லாத்தையும் பேசியிருக்கேன். நரிக்குறவர் சமூக, நீங்க இருந்தீங்க அன்னைக்கு, நரிக்குறவர் சமூக மக்கள் வாழற பகுதியில எனக்கு எவ்வளவு பெரிய ரிசப்ஷன் கிடைச்சது. பட்டியல் சமூக பெருமக்கள் வாழற பகுதியில எனக்கு எவ்வளவு ரிசப்ஷன் கிடைச்சது. அவங்க உங்களை வீடு கூட்டு போனாங்க, அழைச்சிட்டு போனாங்க. ஒருத்தர் வீட்டுல போயிட்டு உட்காந்து நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு வரல வெளில வந்து சண்டை போடுறேன். நான் சொல்றேன், இது அசம்பிளியா இருந்தா கூட வீட்டுக்கு கூட வந்துருவாங்க. ஏன்னா நியாயமா வார்டுல தான் போக முடியும், உள்ளாட்சி தேர்தல் தான் அப்படி வீடு வீடா போக முடியும். சரி, ஆனா அசம்பிளினா கூட நான் போன ஸ்பீடுக்கு போய் கவர் பண்ணிருப்பேன். பட் பார்லிமெண்ட் தான் நான் எங்க போறது? மக்கள் காட்டுகிற அன்பு. அதே போல எண்ணிக்கை இப்ப எனக்கு தெரியல, அதிகமாக அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்ட வேட்பாளர் திருவண்ணாமலையில நானு. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு சிலை
புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 14-15 சிலைக்கு, அண்ணல் சிலைக்கு நான் மாலை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூக அமைப்புகள் பலவும் எனக்காக டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணாங்க. டோர் டு டோர் இவருடைய ஐடியாலஜி இது வந்து நமக்கு தேவை நம்ம சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி. அதனால பரவலாக அனைத்து சமூகத்துக்குமாக சமூக நீதி அதிகாரமளித்தலை நான் பேசியிருக்கிறேன். என்னுடைய சமூகம் சார்ந்து மட்டும் பேசணும்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா சமூகத்துக்கும் பேசியிருக்கேன். நீங்க எல்லாருக்கும் பேசியிருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களான்றது நமக்கு ரிசல்ட்ல தெரியும், பார்க்கலாம். மோடி எல்லாருக்குமாக பேசுகிறாரா? மோடி எல்லாருக்குமான பிரதமரா? இங்கு வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமாக தானே பேசணும், அப்படித்தானே பேசணும். அப்படி பேசலையே. இது நீங்க காங்கிரஸை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க எப்பயுமே என்ன நடக்குதுன்னா, ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாஜா செய்கிற அரசியலை செய்யறாங்க. அதற்கு இந்த மாதிரி நீங்க தாஜா அரசியல் பண்றது தப்புன்னு கேட்கறவங்கள, ஐயோ நீங்க என்ன அந்த சமூகத்துக்கு எதிராக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாயறோம். என்னைக்கு பேசினாங்க காங்கிரஸ்? இப்போ வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, சொத்துக்களை பரவலாக்கி கணக்கெடுத்து அதை வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. இந்த அப்படியெல்லாம் இல்லன்றாங்க மேனிஃபெஸ்டோல இருக்கு. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல அப்படி கிடையாது சார். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல தான் அப்படி இருக்குது. கணக்கெடுப்பு இருக்கிறது, அந்த சொத்துக்களை பரவலாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த காங்கிரஸுடைய வரலாறு எடுத்தீங்கனாலே, இந்த கம்யூனிசம் தத்துவத்தை பேசுறேன், சோசியலிசம் தத்துவத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு சர்வாதிகாரத்துக்குள்ள கொண்டு போற வேலைகளை எப்பயுமே இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு முகப்பு இருக்கு இல்லையா, ப்ரீஆம்பிள், அதுல வந்து இந்த சோசியலிஸ்டிக் இந்த கம்யூனிசம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் உள்ள வந்தது தெரியுங்களா? அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு, அண்ணல் கொடுத்ததுல அதெல்லாம் கிடையாது. இது ஏன் வந்தது, எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு அடுத்த கட்டமா இந்த தேசத்தை சர்வாதிகாரத்துக்குள்ள தள்ளணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்திற்கு கம்யூனிசத்தை உள்ள எடுத்துட்டு வராங்க. கம்யூனிசம் அப்படிங்கிற தத்துவம், அதாவது நீங்க பரவலாக்குறது அப்படின்னு வார்த்தை அளவுல பேசுகிற தத்துவம் எங்க போய் முடியும் அப்படின்னு சொன்னா, சர்வாதிகாரத்துல போய் முடியும். கம்யூனிச நாடுகள் எல்லாமே சர்வாதிகார நாடுகள் தான். ஒரு நாடு கூட மக்களாட்சி நாடு கிடையாது. மக்களாட்சி தத்துவத்தில் கம்யூனிசத்திற்கு நம்பிக்கை கிடையாது. இல்ல, நீங்க உங்க பார்வை அது சர்வாதிகார நாடாகவும், அதே போல கம்யூனிசம் என்றால் சர்வாதிகாரம், மக்களாட்சி பொது உடைமை சித்தாந்தம் சார். அது பொது உடைமை சித்தாந்தத்திற்கு, கம்யூனிச சித்தாந்தத்திற்கு மக்களாட்சியில் நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி 3 பில்டிங் தள்ளி கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல போய் கேளுங்க, 8 பில்டிங் செல் தள்ளி அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல போய் கேளுங்க. மக்களாட்சிங்கிற தத்துவத்துல, கோர் கம்யூனிசம் தத்துவத்திற்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் கம்யூனிஸ்ட் நாடுகள் எதுவுமே மக்களாட்சி நாடுகளாக இல்லை. கியூபா, சீனா, எந்த நாடு வேணா எடுத்துக்கோங்க, அது சர்வாதிகாரத்தை நோக்கிய ஒரு நாடு. நீங்க உள்ளூர் கம்யூனிஸ்டுக்கு வாங்க, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வாங்க. இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுமே என்னன்னா, அவங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது மக்களாட்சியில அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இங்க இருக்கிற அமைப்பு, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற அமைப்பு மக்களாட்சியில் படிதான் போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய உயர்ந்த லட்சியம், அவங்களுடைய பாஷையில அவங்களுடைய உயர்ந்த லட்சியம் என்னன்னா, மக்களாட்சி தத்துவத்தை தூக்கி எறிந்து விட்டு சர்வாதிகாரத்திற்குள்ள போகுது. எந்தெந்த ஆளுபவர்கள் எல்லாம், ரூலர்ஸ்லாம் கம்யூனிசத்தை எப்பெல்லாம் டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கெல்லாம் டச் பண்ணுவாங்கன்னா, சர்வாதிகாரத்துக்கு ஆசைப்படுகிற ரூலர்ஸ்லாம் அதை பண்ணுவாங்க. ஈவன் ஹிட்லரும் முசோலினியுமே கம்யூனிசம் கலந்த தத்துவத்தை பேசினவங்க தான். அதை யாருமே இங்க பேச மாட்டாங்க. நீங்க முசோலினியுடைய தத்துவம் என்ன, நாசிசமும் பாசிசமும் என்ன பேசுது, அது பாதி கம்யூனிஸ்ட். கம்யூனிசம்ங்கிற தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மேல வந்து அடுத்து சில கொள்கைகளை முதலாளித்துவத்துல இருந்து எடுத்து உருவாக்கல. நீங்க ஹிட்லரையும் முசோலினியும் நீங்க கம்யூனிஸ்டுகளோடு பேசிக்கலி இல்ல, அது ஒத்து இல்ல, அதை நான் தனியா விவாதம் பண்றேன். அப்படி இல்ல, உழைப்பவன் வேர்வை கீழே விழுறதுக்குள்ள ஆறி போறதுக்குள்ளார அவனுக்கு சம்பளத்தை கொடுத்துருன்னு கேட்கறது தானங்க கம்யூனிசம். அப்படிலாம் கிடையாதுங்க. இருக்கிற முதலாளிகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு பெரிய முதலாளிக்கு கீழே நாடு மக்கள் அத்தனை பேரையும் அடிமையாக்குறதுக்கு பிறகுதான் கம்யூனிசம். அதுதான் இயல்பளவு. எளியவன் பக்கம் நிக்கிறவன் கம்யூனிஸ்ட். சீனாவுல அலிபாபான்னு ஒரு கம்பெனி ஓனரை காணும், கேட்க முடியாது. தெர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் ரைட், தெர் இஸ் நோ ரைட் டு ஸ்பீச். கேட்க முடியாது, நீங்க குரல் எழுப்ப முடியாது. பத்திரிகைகள் இந்த மாதிரி யூடியூப் உட்காந்து சீனாவில் பேச முடியாது. நீங்க வந்து ஒரு கிங் காங் அப்படிங்கிற வெளியுறவுத்துறை அமைச்சரை காணும், அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக பேசுறதுனால. இதுதான் கம்யூனிசம். இப்படித்தான் லெனின்ல இருந்து இப்ப இருக்கிற சீனா வரை கம்யூனிசம் என்பது இப்படித்தான் இருந்திருக்கிறது, இப்படித்தான் இருக்கும் அது அழிகிற வரை. அது கம்யூனிசத்தினுடைய நேச்சர்.
அந்த பெரிய முதலாளியின் பெயர். நீங்க கம்யூனிச வரலாறு இன்னும் கொஞ்சம் முழுமையா படிக்கணும்னு நல்லா படிச்சதுனால தான் பேசுறேன், நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுனால பேசுறேன். நீங்க எந்த கம்யூனிஸ்டையாவது தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்திய அளவுல நீங்க இருக்க ஜோசப் ஸ்டாலினையும் மாவோவையும் நீங்க வந்து லெனினையும் நீங்க இன்னும் முழுமையா நீங்க உள்வாங்கலையோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. பாருங்க, லெனினால இறந்தவங்க, ஸ்டாலினால மீன்ஸ் நான் சொல்றது அந்த ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின், அவங்களால இறந்தவங்க எத்தனை பேருன்னு குறைந்தபட்சம் படிங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றது, நீங்க ஒன்னும் பெருசாலாம் படிக்க வேணாம் சார். அவங்களுடைய புரட்சிகள் எவ்வளவு சார் நான் எடுத்து படிச்சிருக்கேன் சார். பொதுமக்கள் இறப்பாங்க, புரட்சியாளர்களால பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் எப்படி இறப்பாங்க? தன் ரெண்டு மகன்களை இழந்தவருங்க ஜோசப் ஸ்டாலின். இந்த நாட்டுக்கு இந்த நாடு முக்கியமா, இந்த நாடு முக்கியமா, என் வீட்டுல இருக்கிறவங்க முக்கியமான, என் நாடுதான் முக்கியம்னாரு ஜோசப் ஸ்டாலின். நேரடியா நான் கேள்வி வைக்கிறேன். டெத் ஆஃப் லெனின் ஒரு படம் கூட இருக்கு, போய் பாருங்க. அதாவது அவரால் எத்தனை பேரு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தனி விவாதம், நம்ம தனியா வருவோம். நீங்க மோடிக்கு வாங்க சார், மோடிக்கு வாங்க. மோடி ஹிட்லரை விட மோசமானவர்ன்றார் பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ். ஆமா, அந்த காமெடிக்கு அப்புறம் வரேன். காமெடி இல்ல சார், சீரியஸா சொல்றாரு. நீங்க பிரகாஷ்ராஜுக்கு வராங்க. பிரகாஷ்ராஜ் இப்ப நீங்களே விட்டாலும் நான் விடுறதா இல்ல, பிரகாஷ்ராஜுக்கு வரேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சர்வாதிகாரத்தின் மீது ஆசைப்படுபவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் துணைக்கு கூட்டு வந்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். அதாவது உங்ககிட்ட ஒரு 2 வீடு இருக்குன்னா ஒரு வீடை பிடிங்கி 100 கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உழைப்பை மந்தமாக்கி விடும். காங்கிரஸ் அப்படி சொல்ல சார், நீங்க ஏன் மேனிஃபெஸ்டோவே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ், நீங்க காங்கிரஸ்க்கு வந்துடுறேன், சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். எடுத்து படிங்க நீங்களே சார். அந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்க படிங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, எல்லாத்தையும் நாங்க கணக்கெடுப்போம், தேசத்தினுடைய வெல்த், மக்களுடைய வெல்த் எல்லாத்தையும் கணக்கெடுத்து நாங்க பரவலாக்கும். அதை பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்கன்னு மோடியே சொல்ற. மோடி மனநிலையா அது? ஒத்துக்கோங்க. இல்ல சார், இது இருக்கா இல்லையா? அத பிடுங்கி முஸ்லிம்களுக்கு தான் தருவாங்கன்னு மோடி எப்படி சார் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? அப்படியே முஸ்லிம்கள் உங்களுக்கு வன்மம்? மன்மோகன் சிங் சொல்றாரு, மோடி சொல்லல. மோடி தானுங்க இன்னைக்கு சொல்றாரு. அதிக குழந்தை பெறுபவர்கள். மன்மோகன் சிங் சொன்னதை மோடி சொல்றாரு. மன்மோகன் சிங் சொன்னதை மோடி திருப்பி சொல்றாரு. சார், மன்மோகன் சிங் என்னைக்கு சார் சொன்னார்? 2006ல சொன்னார் சார். நீங்க 24 வருஷம் கழிச்சு, நீங்க 14-18 வருஷங்கள் கழிச்சு இன்னமும் நீங்க மன்மோகன் சிங் சொன்னதையே பேசுறீங்கன்னா என்ன சார் ஆட்சி நடத்துறீங்க? நீங்க செஞ்ச சாதனையை சொல்லுங்க சார். நான் என்ன கேக்குறேங்க, 2004ல தானே கலவரம் அந்த இது குஜராத்ல. ஆமா, குஜராத்ல 2004 தான். ஆமா, அதை இப்போ வரைக்கும் பேசுறீங்க. 2006ல பேசின மட்டும் மன்மோகன் சிங் பேசின மறந்துடுறீங்க. என்ன லாஜிக் இது? புரியவே இல்லை. நான் என்ன சொல்றேன் சார், அது பல உயிர்கள் போனது சார். அது வந்து வரலாற்று பதிவு சார். கம்யூனல் வயலன்ஸ் பில் என்னங்க ஏங்க? இது என்ன ஒரு பக்கமா இப்படின்னா இப்படி பேசுங்க, இல்லைன்னா அப்படி பேசுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சீரியஸ் டிஸ்கஷன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இருக்கிறவன், அதாவது என்ன சொல்றது, இருக்கிறவனா எதுவும் பெருசா இருக்கிறவங்களாம் கிடையாது. நீங்க மல்லையாவெல்லாம் ஓட விட்டுருவீங்க. மல்லையாவுக்கு கடன் கொடுத்தது நீங்க, சொத்தை பிடிச்சது ஓட விட்டது நீங்க. ஏன்னா மல்லையா ஓட விட்டது காங்கிரஸ். எப்படி ஓடுவாரு? நீங்க நல்லா சொகுசா உட்கார வச்சு சோறு போட்டுருந்தா எப்படி ஓடுவாரு? நாங்க சொத்தை பிடிச்சோம் அதனால ஓடினாரு. இன்னைக்கு சட்டையை பிடிச்சி இழுத்துருவாங்க சார். எதுக்குங்க? 13,000 கோடி சொத்தை பிடிச்சி வச்சிருக்கோம். லண்டன்ல இருந்து மல்லையா என்ன கதறாருன்னு பாருங்க. நான் வாங்கின கடனை விட 3 மடங்கு சொத்தை இந்தியன் கவர்மெண்ட் புடிங்கி வச்சிருக்கேன்னு லண்டன்ல கதறாரு. அவரா முக்கியம்? 13,000 கோடி ரூபாய் சொத்து முக்கியம். பிடிச்சிட்டோம். ஒரு திருடன் பிடிக்கும் போது எங்க இருக்கு அந்த சொத்தெல்லாம்? இந்தியாவில். அரசு கருவூலத்துக்கு போயிடுச்சா? இந்தியாவில். எடுத்து கொடுங்க சார், எடுத்து மக்களுக்கு பகிர்ந்துறீங்க சார். சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சீஸ் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? ஏன் மறுபடியும் அந்த சொத்தை அவர் வந்து தன் வசப்படுத்த மாட்டாரு நீங்க நினைக்க? அப்படி முடியாது. அதுக்கு தான் நாங்க சர்வீஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தது. குறைந்தபட்சம் சொல்றதே புரிஞ்சுக்கோங்க. மல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. காங்கிரஸ் இருந்த வரைக்கும் நான் ஜம்முன்னு. இது ஒரு வாதமா? முதல்ல அவர் சொத்தை 13 லட்சம் கோடியை நாங்க முடக்கிட்டோம்னு சொல்றது எப்படி இருக்கு? 5,000 கோடி வங்கி பணத்தை எடுத்துட்டு ஓடினவன புடிச்சிட்டு வந்து சட்டையை பிடிச்சி இந்தியாவில உட்கார வைக்கிறது எப்படி சார் இருக்கு? ஏன் சார் மோடி அதை பண்ணல? வரங்க, நரேந்திர மோடி அவருடைய அரசு காலத்திற்கு முன்பு என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்ப சீட்டு கம்பெனி நடத்துறாங்க, அது நடத்துறாங்க, பேங்க்ல லோன் வாங்கி ஏமாத்துறாங்க. 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி, 5,000 கோடி எல்லாம் வரும். 10,000 கோடி ஊழல் பண்ணவன் என்ன பண்ணுவான்னா, அவன் மட்டும் ஜெயிலுக்கு போவான். அந்த 10,000 கோடி அப்படியே இருக்கும். ஜெயிலுக்கு போயிட்டு பெயில வந்து அவங்க மட்டும் சுத்திட்டு இருப்பான். இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படங்கள்லாம் பார்த்துருக்கோம். உள்ள போவாங்க, ஜெயிலுக்கு வருவாங்க, அந்த பணம் அப்படியே இருக்கும். ஆனா இப்ப நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆளை பிடிக்கிறமோ இல்லையோ முதல்ல சொத்தை பிடிச்சாங்க. சொத்தை பிடிச்சி என்ன அது அசட்டா இருக்குது, அவ்வளவுதான் சார். ஐயோ, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க. சரி, கவர்மெண்ட் அசட்டா இல்ல, அந்த பேங்க் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு.
சரி, அந்த பேங்க் இன்னமுமே ஒரு 5000 கோடி கடனாளியா இல்லையா எது மல்லையா வந்து? அததாங்க மல்லை, நான் சொல்றதை நம்ப வேணாமா மதேஷ்? நீங்க மல்லையா சொல்றதை கேளுங்க. மல்லையா என்ன சொல்றாருன்னா, நான் வாங்கின கடனை விட 3 மடங்கு ப்ராப்பர்ட்டி இந்தியன் கவர்மெண்ட் புடிங்கி வச்சிருச்சு என்கிட்டன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? 5000 கோடி வாங்கினாருன்னா 5000 கோடி புடிங்கி வச்சிருக்கோம். நீங்க ஆளு போனதே மேட்டர்ல சொத்து மாட்டிச்சேங்க. சொத்தை சீஸ் பண்ணிட்டாங்களே, ஒரு சொத்தை விடாம சீஸ் பண்ணிட்டாங்கல்ல. அதற்குத்தான் சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. சரி, புரியுதுங்களா? சட்டத்துல மாற்றங்கள் கொண்டு வந்து அதை வந்து சாதிச்சாங்க. அது ஒரு புறம். நீங்க இந்த சொத்தை பரவலாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சார் இருக்கிற அதை வரவே மாட்டேங்க. இல்ல சார், முக்கியமான விஷயம் தான். ரைட்டு, எங்கேயுமே வாங்கி முஸ்லீம் கிட்ட கொடுப்போம், தாலி அறுத்து முஸ்லீம் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன வாதம் சார்? விஷயம் இருக்கு. இது ஒரு வாதமா சார்? இது உண்மையாவே இது ரொம்ப அபத்தம் சார், ஆபத்து சார். இது நீங்க வந்து என்ன பவுடர் வேணா போடுங்க, நீங்க போடுற பவுடர் எல்லாம் விலகிட்டு உள்ளுக்குள்ள இருக்க உண்மையை நான் காட்டாம போக மாட்டேன். கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொத்துக்களை பட்டியலிடுவோம். சொத்துக்கள்னா கோல்டு என்ன எல்லாத்தையும் நம்ம பட்டியலிடுவோம். அதை வந்து நம்ம வந்து பரவாயில்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. சொத்துக்கள் எல்லாம் நீங்க பட்டியலிட்டீங்கன்னா தங்கங்கள் எல்லாமே பட்டியல்ல வரும், தாலியும் பட்டியலுக்குள்ள வரும். அதுதான் நரேந்திர மோடிஜி சொல்ற விஷயம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்றாங்க. நீங்க வாய்ப்புகளை தான் பரவலாக்கணும், அதுதான் இந்திய தத்துவம். சரி, சொத்துக்களை பரவலாக்கிறது இல்ல. ரைட், அது பொதுவா சொல்றாங்க. ஆனா அதுல எங்க மேனிஃபெஸ்டோல வந்து இந்துக்கள் சொத்துக்களை பிடிங்க முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கா? அங்கதான் வரேன். இல்ல சார், தெளிவுபடுத்துங்க. வரேன், நேரா சொல்லுங்க. நான் தான் நேரா தாங்க சொல்ல வரேன். நான் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், அதனால இவ்வளவு விளக்கமா சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, சொத்துக்களை பரவலாகும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப நாங்க வைக்கிறோம். நீங்க யாருன்னா, 2006 மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்தினுடைய சொத்துக்களுக்கு முதல் உரிமை கொண்டாட வேண்டியவர்கள், முதல் உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்றீங்க. அப்போ நீங்க சொத்துக்களை பரவலாக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க யாரு அப்படிங்கிறது வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சொத்துக்களை பரவலாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, இந்த தேசத்தினுடைய சொத்துக்களுடைய முதல் உரிமைதாரர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்ற நீங்க, அப்ப அந்த சொத்துக்களை பரவலாக்கும் போது யாருக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு கேள்வி வருது. தப்பா? குடிபெயர்ந்தவர்கள் கிட்ட போயிடும், வந்தேரிகள் கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னா யாரு? முஸ்லிம்கள் வந்தேரியா? இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சரி இஸ்லாமியர்களை எதிராக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன், இந்திய இஸ்லாமியர்களுக்கு எப்படிங்க எதிராக இருக்க முடியும்? நீங்க 2017 கோவப்படுறவங்க எல்லாம் இந்திய இஸ்லாமியர்கள் தான் மோடி பேசுனதுக்கு. நேத்துல இருந்து கோவப்படுறவங்க இன்னும் 6 கட்டமா எலெக்ஷன் நடக்க போகுது சார். ரொம்ப அவசரப்பட்டாரு மோடி. சரிங்களா? எதையாவது கொஞ்சம் நெஞ்சம் முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு, உலகத்தினுடைய பெரிய கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்களாட்சி தேசத்துல 3வது முறையாக பிரதமராக வரப்போகிற ஒருத்தருக்கு நீங்க அரசியல் சொல்லி கொடுக்குறீங்க. சூப்பர்ல இதெல்லாம். அவசரப்பட்டு பேசிட்டாரே சார். அவருக்கு நீங்க அரசியல் தெரியாம டங் ஸ்லிப் ஆயிடுச்சா? என்ன ஸ்லிப் ஆயிடுச்சு? டங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுறதுக்கு ஆளா அவரு? அவர் யாருன்னா குறைந்தபட்சம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் கை கொடுக்குது, வெயிட் பண்றாரு. அவர் கை கொடுத்தா ஹாப்பியா வர்றாரு. பப்புவா நியூகினியா பிரதமர் வந்து அவர் காலில் விடுறாரு. நீங்க அவருக்கு அரசியல் சொல்லித்தரீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம சொல்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இப்ப மன்மோகன் சிங் சொல்லட்டும், நான் 2006 நான் என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறுறேன், இந்த தேசத்தினுடைய சொத்துக்களுக்கு முதல் உரிமைதாரர்கள் இஸ்லாமியர்கள்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன். இல்ல காங்கிரஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாறுதுன்னு சொல்லட்டும். காங்கிரஸ் இப்பொழுது வரை அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கிறது. அந்த காங்கிரஸ், அதாவது இந்த தேசத்தினுடைய சொத்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் முன்னுரிமையாளர்கள்னு சொல்ற காங்கிரஸ், இந்த தேசத்தினுடைய அனைத்து சொத்துக்களையும் நாங்க பரவலாக்குவோம், தனி மனிதர்கள் சொத்துக்களை பரவலாக்குவோம்னு சொல்லும்பொழுது இந்த அபாயம் இருப்பதாக கருதுகிறோம். என்ன தப்பு இருக்கு? இது எப்படி இஸ்லாமியர்கள்? எது தப்பு இல்ல? எது தப்பு இல்ல? இது தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா? அதிக குழந்தைய பெத்துக்கிறவங்க முஸ்லீம்ன்றாரு மோடி. மோடி எத்தனாவது குழந்தை? அத்வானி எத்தனாவது குழந்தை வீட்டுக்கு? அது மாதிரி நான் லிஸ்ட் எடுக்க. யோகி எத்தனாவது குழந்தை? என்ன சார் இது? லாஜிக்கா பேசு. இல்ல சார், சொல்லுங்க சார். ஒரு வீட்டுல இந்துக்கள் வீட்டுல ஒரு வீட்டுல 10 குழந்தை நம்ம தாத்தா சார். இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல காட்டுங்க சார். சார் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் மேல நீங்க வைக்கிற இதெல்லாம் ஏதாவது பேசுறேன். இஸ்லாமிய சகோதரர்கள் மேல நான் ஏதாவது சொன்னேன் சார்? உண்மையா இந்துக்கள் நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? கடவுள் கொடுத்ததுங்க. ஆமா தானே? அந்த மாதிரிதானுங்க அவங்களுக்கு கடவுள் கொடுத்ததுங்க. இப்ப யாருங்க தப்பு சொன்னா? அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க முஸ்லீம்னு சொல்றது என்ன ஒரு அபத்தம் இது? அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்கம் சொத்துக்களை பரவலாக்குவேன்
அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் இந்த பக்கம் தேசத்தின் சொத்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் தான் முன்னுரிமையாளர்கள்னு சொல்லுது. அப்ப அந்த கான்செப்ட்ல போகும் பொழுது இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரோஹிங்கியா மாதிரி ஊடுருவி வந்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் இஸ்லாமியர்கள் ஒரு பட்டத்துக்குள்ள சேர்க்கறீங்க. யாரு? காங்கிரஸ். யாரு? திமுக. யாரு? அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். எப்ப சேர்த்தாங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சார் இங்க சித்தாந்தம் சார், இதுல எங்க அந்நிய நாட்டு சித்தாந்தம்னா என்ன சார்? இது ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சித்தாந்தம் சொல்லுங்க? திராவிடம். திராவிட மாடல். திராவிடத்தை யார் சொன்னா? யாரு கத்து? அந்த திராவிடங்கிற வார்த்தை கொடுத்தது யார் சொல்லுங்க? சரி சொல்லுங்க. சரி சார் வாங்க சொல்லுங்க. கார்டுவெல் யாரு? காஞ்சிபுரத்துல வந்தவரா? யாருங்க? வெளியூர்காரர் தானே, இத்தாலிக்காரர் தானே அவரு. அப்புறம் இத்தாலியில இருந்து வந்த பாதிரியாரு கார்டுவெல். அப்புறம் வெளிநாட்டு சித்தாந்தம், கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம். இந்திரா காங்கிரஸ் மொத்தமா நடத்துறதே ஃபாரினர்ஸ். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியா? அப்படியெல்லாம் சோனியா எங்க இருந்து வந்தாங்க? சோனியா சார் இந்த தேசத்துக்காக 2 உயிர் போச்சு சார் இந்த நாட்டுக்கு. இந்திரா காந்தி உயிர் இந்த நாட்டுக்காக தான் சார் போச்சு. இந்திரா உயிர் போனதுக்காக இந்த தேசத்துல எத்தனை உயிர் போச்சு? ராஜீவ் காந்தி உயிர் இந்த நாட்டுல இங்கதான் சார் போச்சு. இந்த நாட்டுக்காக 2 உயிரை விட்டுருக்காங்க சார் அவங்க. இந்திரா உயிர் போனதுக்காக இந்த தேசத்துல எத்தனை உயிர் போச்சு? இந்திராவோட உயிர் போனதுக்காக இந்த தேசத்துல எத்தனை உயிர் போச்சு சொல்லுங்க? எத்தனை சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க சொல்லுங்க? டெல்லியில சீக்கியர்களுடைய இனம் அழிக்கப்பட்டது சொல்லுங்க? எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது குட்டி குட்டி எறும்பெல்லாம் சாவுன்னு சொன்னது யாரு சொல்லுங்க? இத்தனை 1000 பேர் கொல்லப்படுறாங்க சீக்கியர்கள். சிங்கங்கள் எல்லாம் பாக்குற இடத்தெல்லாம் வெட்டி வீசுறாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க சொல்லுங்க? இந்திராவோட பையன் என்ன சொன்னாரு? ஒரு ஆலமரம் சாயும் போது சின்ன சின்ன எறும்புலாம் சாவதான் செய்யும்னு சொன்னார். அதையும் சொல்லுங்களேன். 2 உயிரை பேசுறீங்க. அங்க 1.5 லட்சம் உயிருக்கு நீங்க பழி வாங்கினீங்களா? அதை பேசுங்க. இங்க 50,000 பேர் செத்து போனாங்களா? அதை பேசுங்க. சார் பேசணும்னா 1000 பேர். இன்னைக்கும் உங்களுக்கு சரியான எதிரி காங்கிரஸ் தான் சார். அது பாருங்க, ஒரு பயம் வந்துருச்சு. அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இங்க அவருடைய அறிக்கையில சொல்றாரு, இப்ப மத துவேஷ பிரச்சாரங்களை ஏன் கையில் எடுக்கிறார் மோடினா? இருங்க எப்படி இவ்வளவு அறிவு போகாம பேசுறீங்க? எனக்கு புரியல. இந்த தேசத்துல இவ்வளவு அராஜகத்தை பண்ணது காங்கிரஸ்னு சொன்னா பயங்கறீங்க. அருவருப்புங்க. இந்த தேசத்தின் மீது பாசம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கிற காங்கிரஸை அழிக்கணுங்கிற எண்ணம் வருங்க. பாரதிக்கு வெள்ளக்காரன் மேல இருந்தது பயம் கிடையாது. வாவேசு ஐயருக்கு வெள்ளக்காரன் மேல இருந்தது பயம் கிடையாது. அது என்ன சொல்றது, எதிர்ப்புணர்வு. அதுக்கு பேர் பயம் கிடையாது. பயந்துட்டா பாரதி போறான்னாரு. அவங்க எப்படி வெள்ளக்காரனுக்கு எதிராக போறாங்களோ அது மாதிரி இந்த கொள்ளக்காரங்களும் நாங்க அழிக்கிறோம். தேசப்பற்று ஏதோ மூட்டையா நீங்க மட்டும் தான் உங்க வீட்டுல எல்லாம் வச்சுக்கிறீங்க, கமலாலயத்துல வச்சுக்கிறீங்கன்னு ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? உங்ககிட்ட ஒரு 1/4 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்கன்னு எல்லாம் காங்கிரஸ் கேட்கணும், திமுக கேட்கணும்னு ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது எவ்வளவு பாருங்க, நீங்க பேசுறது எவ்வளவு அறிவு கோவமா இருக்குன்னு பாருங்க. எப்படி சார் இது அறிவு கோவாதுன்றீங்க? பேசுறீங்க. இது தேசப்பற்று ஏன் காங்கிரஸுக்கு இல்லையா தேசப்பற்று? இல்ல என்ன ஆச்சரியப்படுறீங்க? இல்ல இந்த தேசத்தை ஆண்டவர்கள் சார். அவங்க ஆண்டதுனால தாங்க ஆள போறவங்க சார். அப்படியா? செம்ம பாருங்க. மூஞ்ச சீரியஸா வச்சுன்னு காமெடி எல்லாம் பண்ண கூடாது. சொல்லுங்க பாப்போம், சிரியாம எடுத்துட்டு சொல்லுங்க பாப்போம். தேசத்தை ஆள போறாங்கன்னு என்ன பண்றீங்க நீங்க? சிரிப்பெல்லாம் அடக்காதீங்க. இது முதல்ல ராகுல் நம்புவாரா, கார்கே நம்புவாரா? யார் சார் நீங்க? வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இல்ல சார், நான் அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சார், இது தேவையா? இந்த தேசம் எப்ப பாதுகாப்பா இருந்தது? இந்த தேசத்துடைய எல்லை எப்ப பாதுகாப்பா இருந்தது? குறைந்தபட்சம் பாகிஸ்தான் எல்லையில இருந்து சுடுறாங்க நம்ம ராணுவ வீரர்களை அப்படின்னு சொன்னா திருப்பி தற்காப்புக்காக சுடுவதற்கான உரிமை கூட நம்ம ராணுவ வீரர்களுக்கு கிடையாது. பாகிஸ்தான்காரன் சுடுறான்னா உடனே போன் பண்ணணும். உடனே இங்க அமைச்சர் வருவாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஸ்டேட்ல தேர்தல் இருக்கா, அங்க முஸ்லீம் ஓட்டு எந்த அளவுக்கு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி சுடாதன்னு சொல்லி அறிக்கை வரும். அது அன்னைக்கு காங்கிரஸ் பீரியட்ல ரைட். அதான் அன்னைக்கு. இன்னைக்கு அருணாச்சல பிரதேஷ் எல்லைக்குள்ள வந்துட்டு பார்டர்ல பேர் மாத்திட்டான். ஏதாவது சொல்ற போறேங்க சார், பேர் மாத்திட்டா சார். நீங்க சொல்ற பேர் மாத்தனா ஊர் மாத்தனாங்கிறது நேரு பீரியட்ல விட்டு குத்துதுங்க. ஏங்க நீங்க அப்புறம் நேரு கிட்ட போறேன்னு வைங்க, ஏதாவது சொல்ற போறேங்க. இப்பவுமே உள்ள வந்துட்டாங்க சார். கிடையாதுங்க ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்ற எல்லா கதையுமே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மாதிரி, சீனா ஆக்குபைடு இந்தியா இப்பவுமே நடந்துருச்சு சார். உள்ள வந்துட்டா சார், பார்டருக்குள்ள சைனாக்காரன் உள்ள வந்துட்டா சார். வரல பாஸ். டோக்லாம்ல வந்தானா வாயை குத்தி வாயை உடைச்சு அனுப்பணுமா? அதையாவது ஆமான்னு சொல்லுங்களேங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன், டோக்லாம்ல சார் இன்னைக்கு கூட இல்ல சார். வரேன் மூட்டையா வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கல்ல, இப்ப மாட்டீங்க பாருங்க.
இப்ப என்னன்னு உங்களுக்கு தேசப்பற்று இந்த நாட்டு மக்களுக்கு தேசப்பற்று பிஜேபி ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல சார். தேசபக்தினா என்னன்னு இந்த நாட்டு மக்களுக்கு நாங்க சொல்லி தரல. சரி, உங்களை மாதிரி அந்நிய நாட்டு சித்தாந்தத்துல பாதிக்கப்பட்டு தேசபக்தினா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க சொல்லி தரோம். நாட்டு மக்கள் எங்க கூட இருக்காங்க, அவங்க உங்க கூட இருக்கிற மாதிரி கிளைம் பண்ணிக்காதீங்க. நாட்டு மக்கள் அதிகமா எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிளைம் பண்ணிக்காதீங்க. அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் தான் தேசபக்தினா என்னன்னு தெரியல. அதான் நாங்க சொல்லி தரோம். சொல்லி தருது உங்களை மாதிரி ஒரு சில பேருக்கு தான். மக்களுக்கு நாங்க எங்க சொல்லி தரோம், மக்கள் தான் எங்க கூட இருக்காங்களே. நல்லா பாருங்க, டோக்லாம்னு ஒரு பிரச்சனை நடக்குது. ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, கையில மட்டும்தான் அடிக்கணும்ன்ற ஒரு இடத்துல நம்மால் 50 பேர் உயிரை விட்டாங்கன்னா சீனாக்காரன் 110 பேரை கொலை பண்ணிட்டாங்க, கொன்னு குவிச்சிட்டாங்க. டோக்லாம்ல நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. எதோட வெற்றி? இந்திய தேசத்தினுடைய வெற்றி. அந்த டைம்ல நரேந்திர மோடின்றது விட்டுருங்க, ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் அந்த லே பகுதியில பார்டர்ல, அதாவது போர் சீனாவுக்கும் நமக்கான பார்டர் வந்து சில கிலோமீட்டர் தொலைவுல போய் தைரியமா நின்று பேசிட்டு வர்றாரு. இது மட்டும் உலகத்தினுடைய வேறு எந்த தேசத்திலாவது நடந்திருந்தால் எதிர்கட்சிகள் கூட பாராட்டி இருப்பார்கள். இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குதுன்னா ரஷ்யாவினுடைய எதிர்கட்சியா இருக்கட்டும், துட்டு கட்சியா இருக்கட்டும், குட்டி கட்சியா இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் பேசும். ஆனா இந்த தேசத்துல மட்டும்தான் சீனாவுக்கும் நமக்கும் போர் நடக்கும் போது இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுங்க சீனாவுக்கு ஆதரவாக வெளிப்படையா இல்ல. ராகுல் அப்படி பேசல. ராகுல் என்ன சொல்றாரு, நேபாளம் அருணாச்சல பிரதேச ரூட்ல உள்ள வந்துட்டான், அவன் நம்ம எல்லை பார்டரை தொட்டுட்டான். நான் பேசுறது டோக்லாம் பிரச்சனை. ரைட், நான் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் சார். சரி சார், சொல்ற ராகுல் டோக்லாம் பிரச்சனையில இந்திய தேசத்தை பாராட்டினாரா? இப்ப மாதேஷ் பாராட்டினாரா? அப்படி எல்லாம் ஒண்ணு சார். நல்லது நடந்தா பாராட்டுவோம் சார். சார் இப்போ நல்லது நடந்தது 2 நாளா நல்லது நடந்ததுல பாராட்டிட்டு அப்புறம் 2 நாளா முஸ்லிம்கள் 2 நாளா சார் 2 நாளா ராஜஸ்தான் பிரச்சனையை பாராட்டிட்டு சார். நல்லது சார், நல்லது சார், நல்லது நடந்திருக்கு சார் மோடியால. 2 நாளா முஸ்லிம்கள் வெறுப்பு என்ன சம்பாதிச்சிட்டீங்க? தேசத்தினுடைய வீரம் அங்க வந்து வெளிப்பட்டதா? உலகத்துல இந்திய தேசத்துடைய வீரத்தை நம்ம வெளிப்படுத்தணுமா? கரெக்ட், உண்மைதான். ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது பெருமை மிகுந்த தருணமா? நாங்க மூட்டை மூட்டையா கமலாலயத்துல கட்டி வச்சிருக்கோம், உங்களை மாதிரி ஆளுகளை புரிய வைக்கிறோம். இதுதான் 2 நாளா முஸ்லிம்கள் 2 நாளா முஸ்லிம்கள் நீங்க வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ புரியுதா? சரி, நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் சார். 2 நாளா இஸ்லாமியர்கள் அதே போல ஜனநாயக சக்திகள் அத்தனை பேரும் இனியும் அவங்க வந்த ஆபத்து. ஜனநாயக சக்தி யாரு? ஜனநாயக சக்தி திருமாவளவன். அப்படியா? அப்புறம் என்னங்க உங்களுக்கு நீங்களே பேர் வச்சுப்பீங்க? என்னங்க இது? என்ன இது எனக்கு புரியல. ஸ்டாலின், திருமாவளவன், ராகுல் காந்தி 40 MP ஜெயிக்க முடியாதவங்க எல்லாம் ஜனநாயக சக்தினா 400 MP வச்சிருக்கிறேன். 400 MP நோக்கி போயிட்டு இருக்கிறேன். நாங்க ஜனநாயக சக்தி போயிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இப்ப எத்தனை வச்சிருக்கோம்? 303 கூட்டணியோட சேர்த்து வச்சுக்கோங்க சார். அப்புறம் யார் ஜனநாயக சக்தி? சரி, என்ன சரி, யார் ஜனநாயக சக்தி? இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக சக்தி பாரதிய ஜனதா கட்சி. சும்மா குட்டி குட்டியா ஒரு MP ஜெயிக்கிறதுக்கு முக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஜனநாயக சக்தின்னு சொல்லக்கூடாது. மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க, மக்களுடைய பேராதரவு யாருக்கு இருக்கிறது, அவங்களுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஒண்ணும் பண்ணலன்றாரு நடிகர் பிரகாஷ்ராஜ் சொல்றாரு. 10 வருடமா என்ன சார் பண்ணாரு? பிரகாஷ்ராஜ் யாரு? இந்த நாட்டின் ஒரு குடிமகன் சார். அவரு இந்த நாட்டின் குடிமகன், ஓட்டு போடுற ஒரு குடிமகன். ஆமா, நான் என்ன ஓட்டு போடாம ஓடி போயிட்டாரு நான் சொன்ன இவங்க மாதிரி. ஏன் பிரகாஷ்ராஜ் ஏன் கேள்விக்க கூடாதா என்ன? அவர் கேட்கறது லாஜிக்கா இருக்கு பாருங்க சார். யாருன்னு கேட்டேன். பிரகாஷ்ராஜ் யாரு சார்? தமிழ்நாடு தெரிந்த நாடறிந்த ஒரு முகம் சார். அவரு யாருங்க? மக்கள் கலைஞன் சார். நடிகருங்க. மக்கள் கலைஞர். என்ன நடிகர் தானே. சரி, நல்லா நடிப்பாரு. ஆமா, நல்லா நடிப்பாரு. ஆனா என்னை விட சிறந்த நடிகர் மோடின்றாரு அவரு. சொல்லட்டுங்க, என்னை விட சிறந்த நடிகர் மோடி தான். நல்லா நடிப்பாருங்க. இப்ப கூட கில்லி ரீ-ரிலீஸ் ஆயிருக்குது. அதெல்லாம் அவருடைய கேரக்டர்லாம் நல்லா பண்ணிருக்காரு. நல்ல வில்லன் நடிகர், நல்லா பண்ணுவாரு. இப்போ வந்து ஸ்டேஜ்ல வந்து தெருவில் வந்து நடிக்கிறாரு, ஊடகங்கள் மொழி நடிக்கிறாரு, யார்கிட்டயோ கூலி வாங்கின்னு கத்துறாரு. இதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரையில மேக்கப் போட்டா உடனே பெரிய அறிவாளி மாதிரி தூக்கி முத்திரை கொடுக்க முதல்ல நிப்பாட்டுங்க. மக்களுக்கு என்ன சார் பண்ணாரு அவரு? 10 பிஷா மக்களுக்கு பண்ணாரா? இத்தனை படம் நடிச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு நாள் பிரகாஷ்ராஜ் குரல் கொடுத்திருக்காரு. மோடியால எந்த 10 பைசா பிரயோஜனமும் இல்லைன்றாரு. நரேந்திர மோடி கோடிக்கணக்கான பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. நரேந்திர மோடியால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் குழாய் அரசு பணம் சார். ஏதோ அவர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சார் எவனும் பண்ணல? இன்னைக்கு பொருளாதார நாடா 5வது பொருளாதார நாடா வந்திருக்கே சார். பிரகாஷ்ராஜுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா சார்? 5வது பொருளாதார மிகப்பெரிய பொருளாதார பரக்கலா பிரபாகர்
நிர்மலா சீதாராமனின் கணவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த நாட்டின் பொருளாதாரம் இவ்வளவு வீழ்ச்சி கண்டதே இந்த பிஜேபி மோடி கவர்மெண்டால தான் அவர் சொல்லியிருக்காரு. பறக்கலா பிரபாகர் என்ன சொன்னாரு, பிரகாஷ்ராஜ் என்ன சார், உங்க நிதி அமைச்சரோட கணவர் சார். யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும் சார், டேட்டா தானே. மறுபடியும் பிஜேபி வந்தா இந்தியாவோட வரைபடமே இருக்காதுன்ற நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், யாருக்காவது மனப்பிழர்வு ஏற்பட்டு ஏதாவது பேசுவாங்க சார். சார் பிரகாஷ்ராஜ் கேள்வி கேட்டா உடனே அவருக்கு வந்து அவர் இன்னைக்கு வந்து தெருவில் வந்து காசு வாங்கிட்டு போறாருன்றீங்க. என்ன சொல்றேன் சார், ஸ்டேட்மெண்ட் பைத்தியக்காரத்தனமா இருந்தா பேசினவங்க பைத்தியக்காரங்க தான் சார் நினைப்பாங்க. இந்த தேசம் 5வது பொருளாதார நாடா இருக்குன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லி நான் சொல்லல, நரேந்திர மோடி நான் சொல்லல, இந்த உலகம் சொல்லுது இது 5வது மிகப்பெரிய பொருளாதார இல்ல சரிவை சந்திருக்குன்னு. யாராவது மனநிலை பாதிக்க நிதி அமைச்சருடைய கணவர் சார் பரக்கலா பிரபாகர். எனக்கு இது பேசுறது அதான் அர்த்தமா பேசுறீங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நிர்மலா மேடம் சொல்லி நான் சொல்லல, மோடிஜி சொல்லி நான் சொல்லல, இந்த உலகம் சொல்லுது. இது டேட்டாங்கிறேன். 5வது பொருளாதார மிகப்பெரிய தேசம் இந்தியாங்கிறது இந்த உலகம் சொல்ற விஷயம்ன்றேன். அவங்க இவர் கணவர் சொல்லிட்டார், கில்லி பத்துல வில்லனா அடிச்சவன் சொல்லிட்டான். இதெல்லாம் பேச்சா? இது யார் பேசுறான்னு பாக்காதீங்க, கண்டென்ட்ல என்ன உண்மை இருக்குன்னு பாருங்க. பிரகாஷ்ராஜ் கில்லி படத்துல நல்லா பண்ணாரு, ஒத்துக்கிறேன். அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் அறிவுபூர்வமானதாயிடுமா? இந்த மக்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு அவரு? யாரு முதல்ல அவரு? இந்த 2 படத்துல வச்சுனா நீ ஒரு ஆளா, நீ வந்து பேசுவ நீ? சார் இதெல்லாம் ஒரு வாதமா? என்ன சார் இது? என்ன வாதம்? நீங்க வெயிட்டேஜ் ஏன் கொடுக்க கூடாது? அவரு அறத்தின் பக்கம் நிக்கிறேன்றார், உண்மையின் பக்கம் நிக்கிறேன்றார். என்னன்னா தெரிஞ்சுட்டு பேசுங்க. சும்மா அறத்தின் பக்கம் நிக்கிறேன்னு காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அறம்னா இந்து தர்மத்துக்கு பேர் தான் அறம். அவர் என்ன இந்து தர்மத்து பக்கம் நிக்கிறாரா? என்ன சார், அறத்தாரி இது பண்ண வேண்டாம், சிவிகை பொறுத்தாரோடு ஊர்தானே சார். இந்த தேசப்பற்று காப்பி ரைட்ஸ் உங்ககிட்ட, இந்து தர்மம் காப்பி ரைட்ஸ் உங்ககிட்ட. கண்டென்ட்குள்ள வர மாட்டேங்க. இல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. நான் ரொம்ப நாளா நாம் தமிழரை கூப்பிட்டு இருக்கேன், ஒருத்தர் வர மாட்டீங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், அஸ்வத்தாமா சொல்றான்றதுக்காக ஒத்துக்காதீங்க சார். கண்டென்ட்டா பாருங்க. சரி, ஒரு விஷயம். சரி, அவர் பிரகாஷ்ராஜ் கேக்குறாரு பாருங்க சார், 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்தாரா? தமிழ்நாட்டுல பிஎம் கேர் ஃபண்ட் ஒழுங்கா காட்டுனீங்களா? கொரோனா ஃபண்ட் ஒண்ணு வாங்குனீங்கல்ல, மக்கள் கிட்ட வந்து பிஎம் கேர் ஃபண்ட் வாங்குனீங்களே, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லாம் கணக்கு கரெக்டா காட்டுனீங்களா? நெக்ஸ்ட், இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ல நீங்க வாங்கினது என்னது 6000 கோடி கிட்ட வாங்கியிருக்கீங்க. அது எதுக்கு இவ்வளவு பணம் வாங்குனீங்க, என்ன அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பட்டியலிடுறாரு அவர். அதான் சார் நீங்க பாயிண்ட்டுக்கு வரீங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். பிரகாஷ்ராஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்லிட்டு அதெல்லாம் பேசாதீங்க. அது யாராவனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அதெல்லாம் நான் கேள்வியே கிடையாது. கண்டென்ட்டுக்கு வாங்கன்றேன். இப்பதான் கண்டென்ட்டுக்கு வரீங்க. விஷயம் தான், நான் கோபப்படுறதுக்கு காரணம் அதான் சார். சினிமாவில் நடிச்சுட்டா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க கிடையாது, நடிப்பு திறமை இருக்கு, ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒண்ணு நீங்க பிரகாஷ்ராஜ் சொல்ற கண்டென்ட்டுக்கு வாங்க, பதில் சொல்றேன். அது சப்ஜெக்ட் பெருசா போகும். ஒண்ணுமே செய்யல சார், அவர் நல்ல நடிகர் சார். மோடி ஒரே கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் சார், பிரகாஷ்ராஜ் பேசுனதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த வேலை வாய்ப்புன்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரே ஒரு திட்டத்துல மட்டும் எத்தனை வேலை வாய்ப்பு உருவாச்சு நான் சொல்றேன். நீங்க நாடு முழுசும் 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை. கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு ஸ்கீம்ல மட்டும் எத்தனை கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கிருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. முத்ரா கடன் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்ரா கடன் திட்டத்துல தமிழகத்துல 2 கோடியே 20 லட்சம் பேர் சம்திங் கடன் வாங்கியிருக்காங்க. 2 கோடி ரவுண்ட் பண்ணுங்க, 2 கோடி நான் சொல்றது கம்மி கணக்கு. 2 கோடி பேரு முத்ரா கடன் திட்டத்துல தமிழகத்துல கடன் வாங்கியிருக்காங்க. முத்ரா கடன் திட்டத்துல வாங்கலாம் என்ன அப்படின்னு கேட்டா, தொழில் முனைவோர்கள் அல்லது தொழில் நடத்துபவர்கள், வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வழங்கும் வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். இப்போ ஒரு பரோட்டா கடை இருக்கு, அந்த பரோட்டா கடை ஒரு முத்ரால ஒரு 4 லட்சம் கடன் வாங்கி அந்த கடையை டெவலப் பண்றாங்கன்னா, அந்த கடையில முன்னாடி 2 பேர் வேலை பார்த்தாங்கன்னா இப்ப 4 பேர் வேலை பார்ப்பாங்க, இல்ல 6 பேர் வேலை பார்ப்பாங்க. இதுதான் டேட்டா. இப்போ 2 கோடி முத்ரா கடன்ல ஒவ்வொரு கடன்லயும் 2 வேலை வாய்ப்பு குறைந்தபட்சம், நான் சொல்றது ரொம்ப கம்மியான கணக்கு, 2 வேலை வாய்ப்பு புதிதாக உருவாகி இருந்தால் கூட தமிழகத்துல மட்டும் முத்ரா கடன் என்கிற ஒரு திட்டத்துல மட்டும் 2 பேருக்கு 2னா 4 கோடி வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு. சார் நீங்க சொன்னது ஒரு பெரும் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, படிச்சவங்க, கொஞ்சம் மேம்பட்டவங்க. இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் ரொம்ப சிறு குறு அவங்கெல்லாம் முத்ரா கடன்னாலே சாதாரணமானவங்களுக்கு கொடுக்குறது இல்ல சார். பெருலையாவுக்கு கடன் கொடுத்தது காங்கிரஸ், மல்லிகை கடைக்காரனுக்கு கடன் கொடுத்தது மோடி, வாங்கிட்டு ஓடி போறவங்களுக்கு கடன் கொடுத்தது காங்கிரஸ், வாழைப்பழ கடை வச்சிருக்கவங்களுக்கு கொடுத்தது மோடி.
இதுதான் வித்தியாசம். வாங்கிட்டு ஓடனவனை விட்டு நீங்க வந்து கொடுத்தவங்கள பேசிட்டு இருக்கீங்க. சொத்தை புடிங்கிட்டோன்றேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பேருக்கு ஒரு பிசியே புடிங்கி இருக்கணும் சார். பேருக்கு ஃபியூஸை புடிங்கிட்டோம் சார். ஆமாம் சார். அந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்டு பாருங்க சார். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? ஜம்முன்னு கோட்டு சூட்டோட 2 நாள் விட்டுட்டு பெயில் வாங்கி குத்துன்னு வெளில அனுப்பியிருப்பீங்க. போபால் விஷவாயு கசிவுல ஆயிரக்கணக்கான பேரை கொன்னவனே நீங்க வெளில விட்ட ஆள் நீங்க. புரியுதுங்களா? இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய துரோகிகள் நீங்க. நீங்க இந்த தேசத்துல எத்தனை உயிர்கள் உங்களால போயிருக்கு, எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குன்னு நான் சொன்னா பயப்படுறேன்றீங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஒரு அச்சத்தின் பிடியில இருக்காங்க இவங்க. ஐயோ சார், இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. யார் அச்சத்துல இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். தோல்வி பாதை அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு போல. எங்களுக்கு எதிரிகளே இல்ல சார். நாங்க யாரை பார்த்து சார் பயப்படுறது? எதிரின்னு யாராவது இருந்தா தானே சார் பயப்படுறதுக்கு. மோடி இருக்காரு. ஒண்ணு கூட்டிட்டாங்க சார் எல்லாம். யாரு? சிறுபான்மை மக்களை பூரா நீங்க தைரியமா இருங்க, நாங்க இருக்கோன்றாங்க நேத்துல இருந்து. சரி, நாங்க இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க. நான் என்ன சொல்றேங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுல இருந்து இஸ்லாமியர்களே வெளில வந்துட்டாங்க. நான் அந்த தேசத்தினுடைய சொத்தெல்லாம் எடுத்து ஒன்னாக்கி உனக்கு தான்ப்பா முதல்ல கொடுக்க போறேன் அப்படின்றத முஸ்லிம்களே இப்ப ரசிக்கல. எதுக்கு நீ எனக்கு முதல்ல கொடுக்கணும்? முதல்ல கொடுப்பேன்னு இப்பெல்லாம் யாரும் சொல்ல. 2006 சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் காங்கிரஸ் மாத்திச்சா? நான் கேட்கிற கேள்வியில இருக்கிற ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ற, சொத்தெல்லாம் நாங்க பரவலாக்கி எல்லாருக்கும் கொடுப்போங்கிறீங்க. ஏற்கனவே உங்களுடைய சித்தாந்தம் என்பது இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை இந்த தேசத்துடைய சொத்துக்கள்ல அப்படின்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ மன்மோகன் சிங்கோ, காங்கிரஸோ, கார்கேவோ, சோனியாவோ, ராகுலோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த தேசத்துடைய சொத்துக்களுடைய முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு தான்ற அந்த ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நாங்க அப்படி அதுல மேனிஃபெஸ்டோலையும் சொல்லல, எங்களுடைய கருத்தும் அப்படி இல்ல. ஸ்டாண்ட மாத்திக்கிட்டாங்களா? அந்த கருத்து அப்படி இல்ல. நீங்க ஒண்ணு சார், நீங்க ஒரு கலர் எல்லாத்துக்கும் பூசுற மாதிரி மாத்திக்கிட்டாங்களா? கம்யூனல் வயலன்ஸ் பில்லுன்னு சொல்லி ஒரு நாட்டுல ஒரு இடத்துல கலவரம் நடந்ததுன்னா அந்த கலவரத்துல இந்துக்கள் மேல மட்டும்தான் எஃப்ஐஆர் போட முடியும், கிறிஸ்டின் மேலேயும் முஸ்லீம் மேலேயும் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க 2013. உங்க ஸ்டாண்ட மாத்திட்டீங்களா? நாங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறிட்டோம்னு சொல்லுங்க, அப்ப ஒத்துக்கலாம். திடீர்னு ஏத்து வரைக்கும் காங்கிரஸ் இல்ல, இந்தியா கூட்டணி இல்ல, இந்தி கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க திடீர்னு காங்கிரஸ் பேசுறீங்கன்னா காங்கிரஸ் இவ்வளவு முக்கியத்துவம். அப்ப காங்கிரஸ் எல்லா மாநிலங்களையும் 6 கட்ட தேர்தல் அங்கங்க பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸின் தோற்றம் பெருசா தெரியுது உங்களுக்கு. ஒரு பயத்தை கொடுக்குது போல தெரியுது. காங்கிரஸ் பத்தி தமிழ்நாட்டுல பேசல சார், ராஜஸ்தான்ல பேசணும் சார். ராஜஸ்தான்ல அவங்க இருக்காங்க சார், இருக்காங்க. அதுதான் அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தா இந்தியா முழுசும் இருக்காங்கன்னு அர்த்தமா? திமுக பத்தி இங்க வரும்போது நரேந்திர மோடி பேசினாரு, அப்ப திமுக இந்தியா முழுசும் இருக்குன்னு அர்த்தமா? ஏன் சார் காமெடி பண்றீங்க? ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கொஞ்சம் இருக்குது சார், அதனால அங்க பேசினாங்க சார். லாஜிக் புரியுதா புரியலையா? எங்க பேசினாரு மோடி? ராஜஸ்தான்ல கேம்பெயின்ல பேசுறாரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என்ன பேசினாரு? போதைப் பொருள் விற்கிற கட்சி திமுகன்னு சொன்னாரு. அதுக்காக திமுக வந்து இந்தியா முழுசும் இருக்குன்னு அர்த்தமா? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தீய சக்தியை பற்றி தமிழ்நாட்டுல பேசுறாரு. ராஜஸ்தான்ல அவங்க கொஞ்சம் போது இருக்கிறாங்க, அதனால அங்க பேசுறாரு. உடனே இந்தியா முழுசும் எதிரியான்னா என்ன சார்? நான் என்ன சொல்றேன், இஸ்லாமியர்கள் மீது உண்மையான பாசத்தை காட்டுறவர் நரேந்திர மோடி. வாஜ்பாயில ஆரம்பிச்சது சார் அந்த பாசம். அப்படியா? ஆமா சார். நீங்க பிஜேபிக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? வரேன். எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தது, என் தங்கச்சி கல்யாணம். இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? வரேன். எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்ததா, தங்கச்சி கல்யாணம். இந்த கவர்னர் எல்லாம் இந்த பத்திரிகை நல்ல ஃபேமஸா பார்த்தேன். இப்பவும் இருக்கு. அந்த பத்திரிகையை எனக்கு அச்சிட்டு கொடுத்தவர் இஸ்லாமியர். இந்த எந்த பிரிண்டிங் பிரஸ்ல போடுறனோ அவருடைய நீண்ட நாள் நண்பர், ரொம்ப நாள் நண்பர். அவர் வந்து இஸ்லாமியர். அவர் வந்து அந்த பத்திரிகை பார்த்துட்டு அதில் வாஜ்பாய் போட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கை வச்சுட்டு இவர் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படி 4 தடவை கை வைக்கிறேன். அப்படியா? ஏன் பாயின்னு கேட்டேன். குள்ளாப்பட்ட முஸ்லீம் சொன்னாரு. நீங்க அவர் மாதிரிலாம் ஒரு முஸ்லீமை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பர்ஃபெக்டா அந்த கடமைகள்லாம் சொல்றாங்கல்ல இஸ்லாமியர்களுக்கு உண்டான கடமை, அதெல்லாம் பர்ஃபெக்டா. மீசை இருக்காது, தாடி இருக்கும், அந்த இதெல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவார். என்ன கோடி ரூபா பிசினஸ் நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் கடையில நின்றுட்டு இருந்தாலும் தொழுகிற டைம்ல போய் தொழுந்து அவர் உட்காரி ஆண்டு போயிடுவார். ஆனா ஓட்டு பிஜேபி போடுவார்ன்றது டவுட் தானே. கேளுங்க சார் என்ன சொன்னாருன்னு, என்ன சொன்னாருன்னு கேளுங்க சார். இவரு தான் சார். என்ன சார் விஷயம்னு கேட்டேன். சார் முன்னாடிலாம் வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும்னா 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், அது வந்து கிரைட்டீரியா. ஆமா. அதனால துபாய் மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு போறதுக்கு படிக்காதவங்க இருக்காங்கல்ல, மீனியல் ஜாப்ஸ் போறவங்க, அவங்களால போக முடியல. இவரு தான் என்ன பண்ணாருன்னா அதை தளர்த்தி படிப்பு ஒரு கண்டிஷன் தேவையில்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பல பேர் பொருளாதாரத்தில் முன்னேறிப்பதற்கு வாஜ்பாய் காரணம். அவரு தான் என்ன பண்ணாரு, அந்த பாஸ்போர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து லிட்ரஸியை அந்த கண்டிஷனை எடுத்துட்டு துபாயில நிறைய இஸ்லாமியர்கள் அரப் கண்ட்ரீஸ்ல போய் வேலை செய்யறாங்க, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார் அப்படின்னு சொன்னார்.
அதே போல நரேந்திர மோடி அவர்கள் ஹஜ் பயணத்துக்கு எளிமையான மனிதர்கள் போறதுக்கு வழிவிட்டதா இருக்கட்டும். ஏன் சார் 2,33,00,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காரு சார் இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு இந்துக்களை விட கம்பேரிட்டிவா சொன்னா இந்துக்களை விட பிஹெச்டி படிக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ரொம்ப அதிகம். இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு போட்டாவே மோடி இன்னும் ஒரு 30 முறை வருவாரு. ஓட்டை எதிர்பார்த்து பண்றவர் இல்ல சார் மோடி. நீங்க ஓட்டை எதிர்பார்த்து பண்றவன் என்ன பண்ணுவான்னா, இந்த தேசத்தோட சொத்தெல்லாம் நாங்க குவிச்சு முதல்ல முஸ்லீம் கொடுப்போம்னு சொல்லி கதை விடுவான் சார். உண்மையான மக்களுக்கு செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாப்பா நீ ஐஏஎஸ் ஆவ ஐபிஎஸ் ஆவ டிகிரி படி, டிகிரி படிக்கும் போது நான் ஸ்காலர்ஷிப் தரேன், மாஸ்டர் டிகிரி போ, ஒரு கையில குரானை வச்சுக்கோ, ஒரு கையில லேப்டாப் வச்சுக்கோன்னு சொல்றாரு சார் நரேந்திர மோடி. காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார வாய்ப்புகளை பரவலாக்கியிருக்காரு சார். அங்க இருக்கிற காஷ்மீர் லேடி சொல்லுது சார். அத உண்மையா மக்கள் மீது அன்பா இருக்கிறவன் தான் சார் அரசியல் தலைவன். நான் தான் சொல்றேன், ஒரு அச்சத்தின் பிடியில் இருக்காங்க. திரும்ப திரும்ப அது நீங்க உங்க கற்பனை சார், புழுகுறீங்க சார். நீங்க அவங்க பயப்படணும்னு எதிர்பார்த்து புழுகுறீங்க. நான் போனேன் எத்தனை இடத்துல திருவண்ணாமலையில இஸ்லாமிய சோதரர்கள் வாழ்ற பகுதியில போய் ஓட்டு கேட்டேன். எவ்வளவு பேர் என்ன அரவணைச்சு கட்டி பிடிச்சி நோட்டீஸ் வாங்கிட்டாங்க. புழுகுறீங்க சார், ஏமாத்துறீங்க சார். எங்க சார் இஸ்லாமியர்கள் பாரத தேசம் முழுசும் அதிகமா இருக்கிற பூத்துல பிஜேபிக்கு மகாராஷ்டிரால நான் ஓட்டு கொண்டு காட்டுங்களா சார்? புழுகுறீங்க சார். அவங்க ஓட்டு எங்களுக்கு வந்துருன்ற பயத்துல பேசுறீங்க நீங்க. சரி, ஆனா உண்மை என்னன்னு பாருங்க. அதான் சொல்றேன், இத்தனை 2,33,00,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் இது வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. சரி, காங்கிரஸ் இந்த எண்ணெய மாதிரியான சட்டங்கள்ல சிறையில் எடுத்த இஸ்லாமியரோட எண்ணிக்கை என்னன்னு பாருங்க. பிஜேபி பாருங்க, பிஜேபி ரொம்ப குறைவு. இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறேன்னு சொல்ல காங்கிரஸ் தான் இந்த வேலையை பண்ணுச்சு. இப்ப கூட திமுக என்ன பண்ணுது, இஸ்லாமிய சிறை கைதிகள்னு சொல்லி தீவிரவாதிகளையும் இஸ்லாமியர்களையும் ஒன்னா அடையாளப்படுத்துது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியல். இதுல இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இதை உணர்ந்துடணுமா இல்லையா? இஸ்லாமியர்களை நான் தாஜா பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, குண்டு வெடிப்புல 100கணக்கான பேரை கொன்னவங்கள நான் வெளில விடுறேன்றாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலேயே செய்யறதுன்னா என்ன சார்? அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, கல்வி, ரிசர்வேஷன் இதுதானே சார் அவங்களுக்கு செய்யறது. அந்த டெரரிஸ்ட்டை உள்ள விடுறதுனால என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு என்ன சார் பெனிஃபிட்? ஏன் சார் தீவிரவாதத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒன்னா அடையாளப்படுத்தி அவங்கள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ல வைக்கிறீங்க? இது ஆபத்தான அரசியல் இல்லையா சார்? எந்த இந்துவையாவது குண்டு வெடிப்புலையோ இல்ல மிகப்பெரிய ஒரு கொலை வழக்குலையோ ஆட்டோ சங்கரை வெள்ள விட போறோம், அதனால இந்துக்கள் சந்தோஷப்படுவான்னு என்னைக்காவது சொல்லியிருக்கமா சார்? இந்துக்கள் அதை ஒத்துக்குப்பாங்களா சார்? அப்படிதானே சார் இஸ்லாமியர்களும். குண்டு வெடிப்புல 100கணக்கான பேரை கொண்டு வெளில விடுறோம், அதுல இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்கன்ற நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன சார்? ஆனா பெருங்கூட்டம் என்னவோ அவங்க பக்கம் தான் நிக்கிறாங்க சார். சகோதரர்கள் ஏன் சார் இழிவு இல்ல? ஆனா பெருங்கூட்டம் என்னவோ அவங்களதான் நிக்கல சார், நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார். இந்த மிஸ்கன்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க சார். சரி, நீங்க உண்மையதான் பேசுறீங்க, நேர்மையா தான் பேசுறீங்கன்னா கொஞ்சம் சரியா பேசிருந்தீங்கன்னா பாருங்க. 400 நாளா கனவெல்லாம் கண்டீங்க, போற போக்கு பார்த்தா 2-3 நாள்ல பூரா சரிஞ்சிரும் போல தெரியுது. சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருச்சு போல. என்ன வேணா பேசுங்க சார், எந்த பாஷையில வேணா கத்துங்க சார். 4 வரைக்கும் தானே கத்த போறீங்க, 4க்கு மேல என்ன பண்ண போறீங்க? அப்படியே வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதான். இதை பத்தி எங்க பேச போறீங்க? புரிஞ்சுக்கோங்க சார், இன்னும் நல்ல டைம் இருக்கு. நல்லா என்ன வேணா கத்துங்க, எப்படி வேணா இது பண்ணுங்க, என்ன வேணா சொல்லுங்க. வராது சார் இது பிஜேபி இங்க சார் அங்க சார் 400 வராது சார், என்ன வேணா சொல்லுங்க சார். 4 வரைக்கும் சொல்லிக்கோங்களா சார்? சந்தோஷமா இருங்களா சார்? 4 அன்னைக்கு 400ன்றீங்களா? 4 அன்னைக்கு 400ன்றீங்களா? பார்க்கத்தானே சார் போறீங்க. பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்பிடென்டா சொல்றீங்க. நாங்க சொல்றது இட்ஸ் a basic idea of Congress. ஓகே, இந்து தர்மத்தை எதிர்ப்பது திமுகவினுடைய ஐடியா அப்படின்னா அது எப்பயுமே ஐடியா தான். ராமசாமி பீரியட்லயும் ஐடியா தான், இப்ப இருக்கிற ஸ்டாலின் பீரியட்லயும் அது ஐடியா தான். உதயநிதியுமே இந்து தர்மத்தை கூசுன்னு தானே சொல்றாரு. அப்போ இது இவங்களுடைய ஐடியா. இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை பாருங்க, ஒரு கோயில் இடிச்சுட்டு அம்மன் சிலையை வச்சுன்னு ஜனங்க அழுகுறாங்க பாருங்க. இதுதான் திமுக. அப்படித்தான் இஸ்லாமியர்கள் மீதான தாஜா அரசியலை முன்வைத்து இஸ்லாமியர்களையும் வஞ்சித்து இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துவது அப்படிங்கிறது காங்கிரசினுடைய வாடிக்கை. எது உண்மைன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ஜூன் 4 ரிசல்ட் அப்ப ரிசல்ட் அன்னைக்கு உட்கார டைம் இருக்காரு. 5க்கு மேல எனக்கு எங்க திருவண்ணாமலையில் நிறைய வேலை இருக்கு. ரொம்ப கான்பிடென்டா இருக்கீங்க. நடக்கட்டும், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.